தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு அகத்திணைகள் முடித்த பிறகு புறத்திணைகளுக்கு வந்திருக்கிறோம். பொருளதிகாரத்தில் இரண்டாவது இயல் புறத்திணைகள் என்பது. அன்பர்களே, இந்த அகம் புறம் என்ற இரண்டு சொற்கள் அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் குறிக்கக்கூடிய வகையில் வழங்குவது என்பது தமிழில் மட்டுமே. முற்றக்கற்ற சிவஞான முனிவர் அவர் மெய்கண்ட சாஸ்திரத்திற்கு விரிவாக விருத்தி எழுதியவர். சிவஞான போத விருத்தியை பல நூறு பக்கங்கள் எழுதிய ஒரு பெருந்தகை சிவஞான முனிவர். இலக்கணத்துல கரை கடந்த பெரும்புலமை உடையவர். பிறருடைய உரையெல்லாம் திருத்தி புதுக்கி அமைத்தவர். அவர் சொல்றாரு, அகம் புறம் என்னும் இரண்டு சொற்கள் தமிழன்றி வடமொழிக்கண் செல்லா அப்படின்னு. வடமொழியில இந்த அகப்பொருள் புறப்பொருள்ங்கிற பாகுபாடு கிடையாது. வினையச்சம் என்பது இல்லை. அது தமிழுக்கே ஒரு தனித்தன்மையை காட்டுகின்ற வகையில் சொல்லப்பட்ட பண்புகள் என்று சிவஞான முனிவர் காட்டுகிறார். அதனால அகம் புறம் என்பது அகத்துக்கு அருமையான ஒரு விளக்கத்தை நச்சினார்க்கனியர் தந்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். புறம் என்பது யாது? அகம் அல்லாதன புறம் அப்படின்னார். அகத்திணைக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் புறத்திற்கு இல்லை. அகத்திணையில ஒருவனுடைய பால் உணர்ச்சியை, ஒருவனுடைய காதல் உணர்ச்சியை சொல்லுகிற போது அந்த தலைமக்களுடைய பெயர்களை சொல்லுதல் மரபு இல்லை. அதே போல அகத்திணை பாட்டு என்று சொன்னால் அது முதல் கரு உரி என்ற முப்பொருள் பாகுபாடு உண்டு. அது புறத்திணையில அந்த பாகுபாடு செல்லாது. இதெல்லாம் சிவஞான முனிவர் சொல்லியிருக்கிறார். சிவஞான முனிவரை படிக்கணும். மிகச்சரி பெரிய ஆற்றல் வாய்ந்த பெரும்புலவர். அவருக்கே ஒரு மயக்கம் இருந்தது. என்ன மயக்கம்? வடமொழி மேல அவருக்கு ரொம்ப பற்று உண்டு. சமஸ்கிருதத்தை நல்லா படித்தவர். அவர் இளம்பூரணரை பற்றி எழுதுகிற போது இளம்பூரணர் நிறைந்த புலமையுடையவர். தொல்காப்பியத்துக்கு இளம்பூரணருடைய உரைதான் முழுமையாக அமைந்தது. அவர் இளம்பூரணரை பற்றி சொல்லும் போது அவர் தமிழ் ஒன்றே அறிந்தவர்னு எழுதினார். இது என்ன குறையாது? ஒரு மொழியில முற்றக்கற்று முடிந்த புலமை உடையவராக விளங்கினார் இளம்பூரணர். அதனால அந்த இளம்பூரணருடைய உரையை பார்க்கிறோம். இளம்பூரணருடைய உரை இல்லாம நச்சினார்க்கனியர் உரை எழுதியிருக்க முடியாது. யாருமே உரை எழுதியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு இளம்பூரணர் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்லுகிறார், புறத்திணை என்பது 7. நச்சினார்க்கனியர் சொல்லுகிறார், அகத்திணை 7ன்னா புறத்திணை 7ஆகத்தான் இருக்கணும். என்ன செய்து விட்டார்கள்? தவறு செய்தார்கள். பிற்காலத்துல தவறு செய்ததாகவே நச்சினார்க்கனியர் சொல்றாரு. 7 திணைய 7 புறத்திணைகளை வெச்சி, வஞ்சி, உடிஞை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் என்று சொல்லப்படுகின்ற 7 திணைகளை 12 ஆக்கிட்டாங்க. அகத்திணை 7 இருக்கும்போது புறத்திணை 7ஆக இருக்கணும். அருமையான ஒரு ஓமை சொல்லுவார் நச்சினார்க்கனியர். அகங்கை 2 உடையாருக்கு புறங்கையும் 2 தானே, 4ஆவதும். அதுபோல அகத்திணை 7ன்னா புறத்திணை 7 தான். அதுதான் சரியான இலக்கணம். அது பிற்காலத்துல என்ன செய்தார்கள்? சில திணைகளை வெற்றியை வெற்றி கரந்தைன்னு 2ஆ பிரிச்சாங்க. உழிஞை நொச்சின்னு 2ஆ பிரிச்சாங்க. அப்புறம் கைக்கிளை பெருந்திணையை சேர்த்தாங்க. கைக்கிளை பெருந்திணை அகத்திணை, அதை கொண்டு புறத்திணையிலையும் சேர்த்தாங்க. பிறகு பொதுவியல் என்று ஒரு திணை வகுத்தாங்க. ஆக மொத்தம் 12 திணைகளை வகுத்தார்கள். அது பொருந்தாத ஒரு பகுப்பு என்று உரையாசிரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். இப்ப அந்த அடிப்படையில இப்ப முதல்ல இருந்து போவோம். அகத்திணை மருங்கின் அரில் தப உணர்ந்தோர். அரில்னா குற்றம், தப அப்படின்னா தப்ப, நீங்க. தாரம் தப்பிய நிலை என்ற ஒருத்தர் மனைவி இறந்து போயிட்டான்னா அதுக்கு பேரு தபுதார நிலைன்னு சொல்றான். தாரம் தப்பிய நிலை தபுதார நிலை அப்படின்னு சொல்றான். அது தபுதல் அப்படின்னா அந்த விட்டு விடுதல். அரில் தப பிழை நீங்க என்று பொருள். இந்த விட்டு விட்டு அடிக்கிறதுனால தான் அதுக்கு பேரு தபுல் தவில்னு வந்தது. அரில் தப உணர்ந்தோர். அரில்ங்கிறது குற்றம். குற்றம் நீங்க உணர்ந்தவர்கள் புறத்திணை இலக்கணம் திறப்பட கிளப்பின்
இதெல்லாம் இந்த தொல்காப்பிய சொற்கள் எல்லாம் எழுதும்போது நல்ல தமிழ் உணர்வுடையவர்கள்லாம் இந்த சொற்கள்லாம் எழுதணும், நடையில வரணும். நான் கட்டுரை எழுதுகிற போதெல்லாம் தொல்காப்பிய சொற்கள்லாம் நிறைய வரும். ஏன்னா அது தொல்காப்பியத்தை படிச்சிருக்கிறதுனால அது தாமாக எந்த உணர்வு இல்லாமலே அது கட்டுரையில வந்துடும். திறப்பட கிளப்பின்னு எழுதுவேனா, அது எங்க இருக்கு? தான் இங்கேதான் இருக்கு. திறப்பட கிளப்பின் வெற்றி தானே குறிஞ்சியது புறம். மிக மிக இன்றியமையாத ஒரு இலக்கணம் இதுதான். ஒரு அகத்திணைக்கு ஒரு புறத்திணை புறம், ஒரு உள்ளங்கைக்கு ஒரு புறங்கை என்பது போல ஓர் அகத்திணைக்கு ஒரு புறத்திணை புறம், இன்ன திணைக்கு இன்ன திணை புறம் என்று சொல்ல போறார். அதுதான் இன்றியமையாத இலக்கணம். வெற்றி தானே, வெற்றி என்ற புறத்திணை குறிஞ்சிக்கு புறம், குறிஞ்சி என்ற அகத்திணைக்கு புறமாக அமையும் அப்படின்னு சொன்னார். ஏன் என்ன ஒற்றுமை பற்றிங்கிறத இந்த இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் விளக்கி செல்கிறார்கள். இதற்கு இது புறம் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்ற அந்த வினாவிற்கு விடை அவர்களால் சொல்லப்படுகிறது. அதையும் பார்ப்போம். ஏன்னா இந்த குறிஞ்சி என்பது அகத்திணை. இந்த குறிஞ்சிக்குரிய காலம் எது என்று பார்த்தீங்கன்னா நள்ளிரவு. குறிஞ்சி கூதிர் யாமம் என்மனார் புலவர். கூதிர் பருவமும் யாம பொழுதும் குறிஞ்சிக்குரியன. அந்த காலத்துலதான் வெற்றி நடக்கும். வெற்றின்னு என்ன? நிறை களவு, ஆணிரைகளை களவு செய்தல், மாடு திருடுறதுன்னு பொருள். அதை நிறை களவு செய்தல். யாரு போய் ஒருத்தன் தனி மனிதன் போய் ஒரு மாட்டை ஓட்டிட்டு வந்துடுறது வெற்றி ஆகாது. இது ஒரு போருக்கு ஒரு முன்னை செயல், போருக்கு முன்னால் செய்யப்படுகிற ஒரு செயல். யார் செய்வாங்க? முனை ஊரகத்துள்ளார்னு சொன்னார். ஒரு நாட்டிற்கு எல்லையிலே இருக்கக்கூடிய ஊராரை வேந்தன் சொல்லுவான், அந்த பக்கத்தில் இருக்கிற நாட்டை கவனி, கொஞ்சம் அங்க இருக்கிற ஆணிகளை ஓட்டி கொண்டு வா என்று. என்ன போரை உண்டாக்க வேண்டும், நான் போர் செய்கின்ற குறிப்புடையேன் என்பதனை காட்ட வேண்டும். அதற்கு அயல் நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும் செல்வமாகிய ஆணிரைகளை ஓட்டி கொண்டு வா என்று வேந்தன் பணிப்பான். வேந்தன் பணிப்ப செல்வார்கள். முனை ஊரகத்துள்ளார். வெற்றிதானே குறிஞ்சியது புறனே. அது உக்கு வர தோன்றும் 7 துறைத்தே. அதற்கு 14 துறைகள். அன்பர்களை இப்பொழுது சொல்லுகிற நினைவில வைத்துக் கொள்ளுங்கள். புறத்திணை 7 என்று சொன்னால் ஒவ்வொரு திணைக்கும் உள்ளே இருப்பதற்கு பெயர் துறை. அதாவது அந்த துறைக்கு விளக்கம் சொல்கிறது நச்சினார்க்கினியர் சொல்லுவார். ஒரு ஆற்றிலே இறங்கு துறை என்று ஒன்று இருக்கும். தண்ணீர் கொள்வதற்காக இறங்கக்கூடிய துறை கண்ட இடத்துல இறங்க முடியாது. அது போல ஒரு பொருள் கொள்ளக்கூடிய நெறி, அதற்குரிய இடத்துக்கு பேர் துறை. அதனால திணை துறை என்று சொன்ன. திணை என்பது ஒழுக்கம், துறை என்பது திணையினுடைய உட்பிரிவு. அகத்துல எப்படி சொல்றது? அகத்துல மிக இன்றியமையாதது கூற்று. இன்னாருடைய கூற்றுங்கிறது அங்க மிகவும் இன்றியமையாதது. இங்க துறை என்பது இன்றியமையாதது. அங்கும் துறை உண்டு. மகற்போக்கிய செவிலி உரைத்ததுங்கிறது அங்கு ஒரு துறை. அதுபோல இங்க பலவேறு துறைகளை ஒவ்வொரு திணைக்கும் சொல்றாரு. நமக்கு இப்ப வெற்றி என்ற புறத்திணைக்கு 7 துறைத்து, 14 துறைத்து. ஒரு நுட்பமான ஒரு செய்தி நான் சொல்றேன். உரையாசிரியர்கள் இதை எழுதி இருக்கணும், எழுதாம விட்டுட்டாங்க. பின்னால் வந்த விளக்கம் சொன்ன ஆசிரியர்கள் யாரும் அதை சொல்லவில்லை. தொல்காப்பியர் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நுட்பமான ஒரு செயலை செய்கிறார். பன்காலத்துக்கு முன் சொல்லப்பட்ட துறைகளை ஒரு நூற்பாவில் அவர் காட்டுவார், வரிசையா காட்டுவார். தனக்கு முன்னிருந்த புறத்துறைகளை காட்டுவார். அப்புறம் அதற்கு பிறகு தன் காலத்திலே புதிதாக உண்டான துறைகளை ஒரு நூற்பாவில் சொல்லுவார், இருந்தால் சொல்லுவார். அதை பார்க்க போறோம். இது ஒரு மிக இன்றியமையாத ஒரு செய்தி. இது தெரியாம பல நூற்பாக்களுக்கு ஏன் என்று சொல்லியிருக்காரு, எதுக்கு சொல்லியிருக்கிறாரு என்றெல்லாம் தெரியாமல் தடுமாறு கூடியவர்கள் பலர். இப்ப பாருங்க, நிறைகோடல் என்பது எங்க நடக்கும்? குறிஞ்சி நிலத்துல தான் நடக்கும். மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்தில் தான் இந்த மாட்டை ஓட்டிட்டு வர்றதுங்கிற நிகழ்ச்சி நடக்கும். அடுத்தது நிறைகோடலும் களவு. அதே போல குறிஞ்சியில காதலிக்கிறதும் களவு, களவு காதல். இந்த 2 ஒற்றுமை பற்றியும், அப்புறம் வெற்றிப்பூ சூடுவார்கள். வெற்றிப்பூ என்பது குறிஞ்சி நிலத்துக்குரியது.
அதை ஜியு போப் சொல்லுகிற போது தி ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் பார், காட்டுல நெருப்பு எரியறது மாதிரி இந்த பூ எங்க பார்த்தாலும் மலர்ந்துருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பேரு வெட்சி. அது எங்க இருக்கு வெட்சிங்கிறது? சிவப்பா இருக்கும் பூ. அதனுடைய காய தரையில தேய்ச்சிட்டு மேல வச்ச சுடும். அதுக்கு பேரு இந்த காலத்துல கல்யாண முருங்கைமா, மணமுருங்கைன்னு சொல்லுவான். நெருப்பு போல சிவந்த பூக்களை உடையது, ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் என்று ஜியு போப் சொல்றார். அந்த போப்பினுடைய பாடல்களை நீங்க வாங்கி படிங்க. ஹெராயிக் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுல புறநானூற்று பாடல்களை அவர் மொழிபெயர்த்திருக்கார். அந்த காலத்துல முதல்ல ஒவ்வொரு ஜனவரி திங்கள்லையும் ஒவ்வொரு பாடலை மொழிபெயர்த்து முதல் நாள் அன்னைக்கு ஊவே சாமிநாதையருக்கு அனுப்பிச்சுடுவார் ஜியு போப் புறநானூற்று பாடலை. அது ஒரு அரிய செய்தி. அப்படியெல்லாம் செய்ததுனால்தான் தமிழ் இன்றைக்கும் நம்மிடம் இருக்கிறது. சரி, நச்சினார்க்கினியர் சொல்றாரு, கங்கூர் காலம், குறிஞ்சித்திணைக்கு உரிய காலம் எது என்று கேட்டால் கங்கூர் காலம். அப்பதான் போய் நல்ல இரவின்கள் போய் கவர்ந்து முடித்து காலையில வந்துடுவான் மாட்டை ஓட்டிட்டு. இந்த ஒற்றுமை பற்றி வெட்சி என்பது குறிஞ்சிக்கு புறனாகும். குறிஞ்சி அகத்திணை என்றால் வெட்சி அதற்கு நிகரான புறத்திணை. சரி, வேந்து விடு முனைஞர் ரொம்ப தெளிவாக பார்க்கணும். வேந்தனால் அனுப்பப்பட்ட முனை ஊரகத்தினர், எல்லையில இருக்கிற ஊர், பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் மாதிரி எல்லையில இருக்கக்கூடிய வீரர்கள் வேந்து விடு முனைஞர் வேற்றுப்புற களவின் பிறர் நாட்டிலே இருக்கக்கூடிய ஆக்களை களவு செய்தல் ஆதந்து ஓம்பல் மேவத்தாகும். மிக கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடம் ஆதந்து ஓம்பல். இதுல ரெண்டு நிலை இருக்கிறது. ஆராய்ச்சி செய்தாதான் பல செய்திகள் வெளியில வரும். என்னுடைய ஆய்வேட்டிலேயே நான் எழுதியிருக்கிறேன். ஆதந்து ஓம்பல் என்றால் என்ன பொருள் என்றால், பசுக்களை கவர்ந்து கொண்டு வந்து பாதுகாக்கிறான். தொடக்க காலத்துல ஒரு பசுவை அடித்து சாப்பிட்டான். வர்ற வழியில அவன் பசி என்ன பண்ணுவான், கவர்ந்து கொண்டு வரக்கூடிய இடத்துல ஒரு பசுவை வெட்டி கொழுப்பு எரிந்துன்னு அகநானூற்று சொல்றோம். கொழுப்பு நிறைந்த ஒரு பசு துண்டாடி அங்கேயே சமைச்சு சாப்பிட்ற ஒரு வழக்கம் இருந்தது. அதுக்கு பிறகு அதை கைவிட்டுட்டாங்க. அந்த பழக்கத்தை கைவிட்டு விட்டார்கள் என்பது இன்றியமையாதது. அந்த காலத்தில் தான் ஆதந்து ஓம்பல், பசுக்களை பாதுகாத்தல். பசுக்களை பாதுகாக்கிற ஒரு நெறியை தமிழ் இலக்கியங்கள் பேசுகிறது. ஒரு காலத்துல ஒரு நாகரிகம் அரும்பாத நிலையில் பசுக்களை ஓட்டி கொண்டு வருகின்ற போது ஒரு பசுவை வெட்டி கொண்டு உண்ணுதல் என்பது ஒரு முறையாக இருந்தது. பிற்காலத்தில் அது கைவிடப்பட்டது. பல இடங்கள்ல சங்க இலக்கியங்களிலே பசுவினுடைய பெருமையை பேசுவான். அதனுடைய பெருமையை இன்னும் சிறப்பாக என்பது மிகவும் தூய்மையானது, அதை கொல்லுதல் தகாது என்ற கருத்தை சீத்தலை சாத்தனார் என்ற சங்க புலவர் மணிமேகலையில் சொல்றார். இடுநிலமருங்கின் படுபுல்லார்ந்து நெடுநிலமருங்கின் மக்கட்கெல்லாம் பிறந்த நாள் தொட்டு சிறந்த அதன் தீம்பால் அறந்தரு நெஞ்சமோடு அருள் சுரந்து விட்டும் இதனோடு வந்த செற்றம் என்று. ஏயா என்ன பாவம் செய்து நமக்கு வேண்டாங்கிற வைக்கலை சாப்பிட்டுட்டு அருமையான பாலை கொடுக்குற பசுவை போய் வெற்றி அறிவு இருக்கா? யாரை பார்த்து கேட்டான்? அந்த காலத்திலே இருந்த பிராமணர்களை பார்த்து கேட்டான், பார்ப்பாரை பார்த்து கேட்டான். அவர்கள் வேள்வியில பசுவை வெட்டி கொன்று சாப்பிடுவாங்க. அதனால குரால் சாப்பிடுவதனை மனு தர்மம் ஏற்றுக்கொள்கிறது. என்ன, வெட்டி சாப்பிடக்கூடாது, உடனே அதை அக்னிக்கு அல்லது பிரஜாபதிக்கு காணிக்கை ஆக்கிட்டு சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். அப்படி பசுவை வெட்டி கொன்று உண்பதை ஒரு வழக்கமாக சொல்லப்படுகின்ற பார்ப்பாருடைய அறம் வேறு, அது மனு தர்மம். அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது தமிழ் அறம். இங்கதான் நம்முடைய ஆபுத்திரன் வருகிறான். அந்த பகுதியை பார்த்தா தெரியும். அடிப்படையில் இப்படி வேறுபட்ட ரெண்டு அறங்கள். நான் குறை சொல்ல மனு தர்மத்தை, அது வேற, நம்முடைய திருக்குறள் வேற. இந்த இரண்டையும் ஒன்றாக ஆக்கி இப்ப எடை போட்டு பார்க்கறாங்க. தினமணி செய்தித்தாள் இதுக்கு ஒரு பெரிய வேலை செய்து, அதாவது
மனு தர்மத்தை தடை செய்யணுங்க, இப்படி எல்லாம் கொடுமையா பெண்கள் எல்லாம் பத்தி கொடுமையா சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் பொருந்துமா இந்த காலத்துக்கு, அதனால அது தடை செய்யணும்னு சொன்னா ஏன் திருக்குறளையும் தடை செய்யணும் அப்படின்னு எழுதுறாங்க. அதை வெளியிடுறாங்க. அது பெரிய பல வகையான அமைதி கற்பிக்கிறார்கள். இது மிக தவறு இல்லையா? நம்முடைய நாகரிகம் வேற, நம்முடைய பண்பாடு வேற. இங்கு அறந்தரும் இந்த முறை அருள் சுரந்து விட்டும் சொல்லுகிறான் பாருங்க. 2 அதிகாரம் இருக்கிறது, கொல்லாமை புலால் மறுத்தல் என்று 2 அதிகாரம் திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2ஐயும் கொண்டு போய் எங்க வச்சு பார்க்கறது, எதோட வச்சு ஒப்பிடுறது? அதனால மிக ஒரு உயர்ந்த அறத்தை நாம் பேசுகிறோம். வேண்டு விடும் ஆதந்து ஓம்பல் என்பது ரொம்ப இன்றியமையானது. பசுக்களை கொண்டு வந்து பாதுகாத்தல் ஆதந்து ஓம்பல் மேவற்றாகும். வேந்தனால் விடப்பட்ட முனை ஊரகத்து உள்ளார் என்று உரையாசிரியர்கள் எழுதுவார். முனைப்புறத்தை காத்திருக்கக்கூடிய தண்ட தலைவர்களை கூப்பிட்டு போய் கொண்டு வாங்க ஆக்களை அப்படின்னு. அப்ப அதே பார்க்கலாம், இந்த பசுக்களை எப்படி பாதுகாத்து இருக்கிறார்கள் என்பதற்கு 9வது புறநானூற்று பாட்டை பாருங்க. அருமையான பாட்டு. அது என்ன சொல்லுகிறான் என்றால், ஆவும் ஆணியர் பார்ப்பனமாக்களும் பெண்டிரும் பிடியுடையீரும் தென்புலம் வாழ்நருக்கு அருங்கடனருக்கும் பொன்போர் புதல்வர் பெறாதீரும் இம் அம்பு கடிவிடுதும் இம் அரண் சேர்வும் என அறத்தாறு நுவலும் பூக்கை என்று அந்த முதுகுடுமி பெருவெழுதியை பற்றி சொல்லக்கூடிய பாட்டில் சொல்றான். என்ன சொல்லுகிறான்? போர் செய்வதற்கு முன்பு பசுக்கள் எல்லாம் அப்பால கொண்டு போயிடுங்க, அது பின்புறக்கூடாது என்று சொன்ன ஒரு அறத்தை 9வது புறநானூற்று பாட்டு சொல்லுகிறோம். அதே போல பார்ப்பன மக்களையும் அப்புறப்படுத்திடுங்க, அவங்களுக்கு போருக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க இந்த மாதிரியான மரத்தொழிலுக்கு உரியவர்கள் இல்லை, அவர்களால் போரிடலாம் முடியாது, அவங்க போரிட்டு வந்தவர்களும் இல்லை, அதனால அவங்களையும் அனுப்பிச்சிருங்க, பெண்களையும் அனுப்பிச்சிருங்க. ஆவும் ஆணியர் பார்ப்பன மக்களும் பெண்டீரும் நோயுற்றவர்களை அனுப்பிச்சிருங்க. என்ன ஒழுங்கா போர் செய்திருக்கிறான் பாருங்க. அந்த காலத்துல போர் என்பது 2 வீர படைகளுக்கு இடையிலே நிகழ்வது. இவர்களெல்லாம் கொண்டு போய் பத்திரமான இடத்துல சேர்த்துருங்க, பாதுகாப்பான இடத்துல சேர்த்துருங்க என்று சொல்லிவிட்டு போர் நிகழ்த்துறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை நாம பார்க்க முடியாது. இது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு பண்பாடு. தூங்கும் போது அடிக்கிறது இல்லை, அல்லது மறைந்திருந்து தாக்குவது இல்லை. நமக்கு மறைந்திருந்து தாக்குவது பற்றியெல்லாம் நம்முடைய இதிகாசத்துல நிறைய வரும். அப்படிப்பட்ட நெறி இல்லை. இந்த தமிழ் வாழ்வு என்பது முற்றிலும் வேறுபட்டது என்பதற்கு இந்த புறத்தடை ஒரு பெரிய சான்றாகும். இப்ப துறைகளை பார்ப்போம். படை எங்கு அறவும் பாக்கத்து விரிச்சி, அழகழகான தொடர்பு. படையை புறப்படுது, படை புறப்படுது. எந்த படை? பெரும்படை இல்லை, வேந்தனுடைய பெரும்படை இப்ப போகல, முனை ஊரகத்தில் இருக்கக்கூடிய தண்டத்தலைவர்களுடைய படை புறப்படுது. படை எங்கு அறவும் சத்தம் கேட்குது, ஓசை எங்கு பார்த்தாலும் கேட்கிறது. கொம்பு ஊதித்தான் மெதுவா தன்னுடைய ஊரை விட்டு புறப்படுறான். முதல்ல ஓசையெல்லாம் கேட்கும், அப்புறம் ஓசை அடங்கிடும். மெல்ல மெல்ல ஓசை காட்டாமல் இரவு பொழுதுல போய் ஆங்காங்கு கொட்டில் இருக்கக்கூடிய பெரிய பசுக்களை எல்லாம் ஆக்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு வருவது வழக்கம். படை எங்கு அறவும் பாக்கத்து விரிச்சி, அந்த விரிச்சிங்கிறது இருக்கு பாருங்க, இது தமிழனுடைய பண்பாட்டில் மிகச்சிறந்த ஒரு கூறு. அவன் போகும்போது என்ன செய்வான்? படம் எடுத்து புறப்படுறோம், என்ன ஆக போகுதோ தெரியல. அப்ப தன்னுடைய தெய்வத்தினுடைய கோயில் முன்னாலே நின்று கைகூப்பி, இறைவா என்ன செய்வது, புறப்படுற போருக்கு என்ன நடக்கும் அப்படின்ன போது எவ்வளோ ஒருத்தி அங்க பேசிட்டு இருக்கிற போது குடத்துல கல்லை எடுத்துட்டு ஐயா அப்படின்னு சொல்றான். ஓஹோ, உத்தரவு கிடைச்சிருச்சு, ஆணை கிடைத்து விட்டது, போய் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. இதுக்கு பேர் தான் விரிச்சின்னு பேர். விரிச்சின்னா நற்சொல் கேட்டல். ஒரு சகுனம் போல இது நற்சொல் கேட்டல். எங்க அதாவது யாரோ என்ன குறிப்பிலையோ பேசக்கூடிய சொல் இவர்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பதுதான் விரிச்சி. பாக்கத்து விரிச்சின்னா, பாக்கம்னா வெளி, வெட்ட வெளியில இருந்து பேசுகின்ற கேட்கின்ற காலத்துல இறைவனிடம் வேண்டுகின்ற போது என்ன செய்வது என்று கேட்கின்ற காலத்து குடக்கல் நீ கொண்டு வா என்றாள். குடத்துல கல்லை எடுத்துட்டு வானாலாம். ஆஹா, நிறைகளை கொண்டு வா என்பதற்கு ஆணை கிடைத்து விட்டது. ரொம்ப அருமையான புறப்பொருள் 9ஆம் பாட்டு.
தலை சிறந்த வெண்பா இலக்கியங்கள்ல நலவெண்பா இலக்கியம்னு சொன்னா புறப்பொரு வெண்பா மாலை இலக்கணம். அதுல இருக்கிற வெண்பா அருமையான வெண்பாக்கள். அங்கங்கு சில வெண்பாக்களை உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாருங்க, எழுவணி சீரு இருள் மாலை முன்றில், மாலை நேரத்திலேயே அவ்வாறு ஒரு குறி கேட்கிறான். குறி கேட்டல்னு பொருள், சகுனம்னு சொல்லக்கூடாது. குறி கேட்டல் இப்பவும் வழக்கில் இருக்கு. குறி கேட்கறதுக்கு போயிருக்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்றான். குறி கேட்டல் எழுவணி சீரூர் இருள் மாலை முன்றில் குழுவினம் கைகூப்பி நிற்ப, கையை கூப்பி நிற்கிறார்கள். அப்ப தொழுவில் குடக்கண் கொண்டு வா என்றாள் குழுவில். அதனால குடக்கல்லு, குடத்திலே நிறைந்த கல்லை கொண்டு வா என்று சொன்னால் தடக்கையாய் வெற்றி தரும். ஆகவே நமக்கு வெற்றி கிடைக்கும், புறப்படு அப்படின்னு சொல்றப்போ இதுதான் பாக்கத்து விரிச்சி. எங்கு படை அறவும், அதான் படை எங்கு அறவும் பாக்கத்து விரிச்சி புடைகட போகிய செலவே என்றால், அந்த புடைகடங்கிறது ரொம்ப இனிமையாக சொல்லு. யாருக்கும் அக்கம் பக்கம் தெரியாம போறாங்க. புடைன்னா பக்கம், புடை என்பது பக்கம். அடுப்புக்கு 3 புடைன்னா 3 பக்கம். அது நச்சுராருக்கு சொல்றதுதான் நான் சொல்றேன். அடுப்பின் புடைங்கிறார். புடைன்னா பக்கம். அந்த ஏன் அதுக்கு புடைன்னு பேருன்னு கேட்டா, அடுப்புக்கு அந்த 3 குமிழ் மாதிரி வச்சிருப்பான், புடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு புடைன்னு பேர். புடைகட போகிய செலவே, தம் பக்கத்து ஒற்றர்கள் அறியாமல் புறப்பட்டு போறாங்க. போய் என்ன பண்ணுவாங்க, புடைகட ஒற்றின் ஆகிய வேய். இந்த வேய்ங்கிறது ஒற்று ஆராய்தல். முதல்ல மாற்றரசர் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் அறியாத வகையில போய் இந்த ஒற்றர்களை அனுப்புவாங்க. எப்படி இருக்கு பார்த்துட்டு வா, போய் எல்லாம் தூங்குறாங்களா, பசுக்கள்லாம் கட்டி இருக்குதா, வந்துருச்சா கடையில இருந்து, கொண்டு வர்றதுக்குள்ள நேரம் சரியா இருக்குமா, இல்லை ஏதாவது திருவிழாவில் ஊர் விழித்து கொண்டிருக்கிறதா, அல்லது மக்கள்லாம் ஏதோ நாம் வரப்போவது தெரிந்து ஆட்களை பாதுகாக்க வேண்டும் என்று கருதி கையிலே வில்லும் கடையுமாக நிற்கிறார்களா என்றெல்லாம் தன்னுடைய புடைகட போகிய செலவு யாருக்கும் தெரியாமல் உள்ளே போய் ஒற்று ஆராய்ந்து, அப்படி ஒற்று ஆராய்ந்த இடத்துல யாரும் அறியாத வகையில் தங்குதல். இறை என்றால் தங்குதல் என்று பொருள். எல்லா பொருள்களையும் தங்கி இருப்பது ஒன்று, அதுக்கு பேர் தான் இறை, இறைவன். இழுத்து பார்க்கணும். இந்த தேநீர் கடையில தூளை போட்டுட்டு இருப்பான் பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. அது போல எல்லா பொருள்களிலும் செறிந்து இருப்பது இறை, தங்கி இருப்பது இறை. அந்த பொருள் தான் இங்க போய் அயலகத்து ஊரில் தங்கி இருக்கிறாங்க. ஒற்று ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் உள்ளார நுழைவாங்க. புறத்து இறை முற்றின் ஆகிய புறத்திரை, முற்றுன முற்றுகையிடுதல். ஆட்கள் கட்டியிருக்கக்கூடிய இடத்தை முற்றுகையிட்டு அமைதியாக இருளிலே தங்கி இருப்பார்கள். பிறகு திடீரென்று பாய்வார்கள். அங்க இருக்கக்கூடிய காவலர்களை, ஆட்களுக்கு காவலாக இருப்பவர்களை வெட்டி போர் செய்வார்கள். முற்றிய ஊர் கொலை. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது போர் இல்லை, இது ஊர்கொலை, இது பூசல்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிறிய சண்டை, இது பெரும் போர் இல்லை, இங்கு நாற்படைகள் இல்லை. உனை ஊரகத்தார் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு சண்டை இது. அத்தகைய சண்டை ஊர்கொலை, முற்றிய ஊர்கொலை. அடுத்தது ஆகோல். ஆவை கொள்ளுதல். கொள்ளுதல் என்பது தொழிற்பெயர். கோள் என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கோள் என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஆகோல் என்பது பசுவை கொள்ளுதல். பசுக்களை உடனே பிடிச்சிருவான். இது இந்த நுட்பத்தை பல நூல்கள், பண்டை நூல்கள் நமக்கு விளக்குகின்றன. என்ன, பசுவை போய் டக்குனு போய் பிடிச்சிட முடியுமா? ஒரு ஆவை போய் கொட்டில போய் பிடிச்சிட முடியுமா? அது கழுத்துல மணி கட்டியிருக்கும். உடனே அதை தலையை சிரிப்போம், சத்தம் கேட்டுடும், உரியவர்கள் வந்துடுவாங்க. அதனால என்ன பண்ணுவான், போறதுக்கு முன்னாடியே நல்ல களிமண்ணை பிசைஞ்சு எடுத்துக்குவான். எடுத்துட்டு போய் அப்படி படுத்துக்கிட்டே போய் இந்த பசுக்களுடைய கழுத்துல இருக்கிற மணியிலெல்லாம் இந்த களிமண்ணை வச்சு திணிச்சிருவான். மணி அடிக்காது, அடிச்சா ஒலிக்காது. அதுக்கு பிறகு என்ன செய்வான்,
எப்பொழுதும் ஆட்களை கவர்வதற்கு முன்னால அப்படியே ஒரு இடத்துல குந்தி இருப்பான். காலை மடிச்சு கீழே தன்னுடைய இடைப்பகுதி கீழே படாம அப்படியே உட்கார்ந்து இருப்பான். கையில 2 கோல்களை வைத்திருப்பான், சிறிய கோல்கள். அது எதுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த கோல்களை வைத்துக்கொண்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இருப்பான். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கும்போது எவ்வளவு நேரம் மூடிட்டு இருக்க முடியும்? டக்குன்னு கையில இருக்கிற கோல் கீழே விழும். அதாவது தூக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே ஓஹோ, இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறவங்க தூங்கி இருப்பாங்க, இதுதான் ஆட்களை கவர்வதற்குரிய நேரம் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு சென்று ஆட்களை கொண்டு வருவார்கள். நிறை என்றால் வரிசை என்று பொருள், கூட்டம் என்று பொருள். பூசல் மாற்று இங்கதான் இதுவரையில இல்லாதது வருகிறது. முதல்ல ஆவை கொள்ளுவதற்காக வந்தார்கள். முக்கிய ஊர்வலையில எதிரணிக்காரர்கள் வந்துட்டாங்க. எதிரணிக்காரர்கள் வந்த உடனே ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில பசுக்களை ஆட்களை இவர்கள் கொண்டு 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 விடுகிறார்கள். உடனே ஒரு பூசல் ஏற்படுகிறது. பூசல் மாற்று. ஆவை மீட்டுக் கொள்வதற்காக வரக்கூடிய அந்த ஊர்க்காரர்களுக்கும் ஆவை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று வருகின்ற வேற்றுப்புறத்தாருக்கும் இடையில் ஒரு பூசல் ஏற்படுகிறது. வெட்டி எல்லாம் பல பேர் வெட்டி பலி கொடுத்து அங்கிருந்து போய் ஆட்களை கொண்டு வருகிற போது மீட்டருக்கு வருகின்ற அந்த படையோட இவர்கள் மோதுகிறார். அருமையான ஒரு பாட்டு, புறநானூற்று பாட்டு, 257வது பாட்டு. அது சொல்றான் பாருங்க, ஒரு நொடியில இந்த அத்தனை ஆட்களையும் மீட்டுட்டான் ஒருத்தன். அவன் யாரு அப்படின்னு கேட்டா, ரொம்ப அருமையான அவனுடைய உருவத்தை சொல்லும் போது சொல்லுகிறான், செருப்புடை சிறுவரல் அண்ணன். இந்த மாதிரி ஓமம் சொல்லணும் சொன்னான். அதாவது ஒரு ஆள் உள்ளார பூந்தான்னா பகைப்படை அத்தனைக்கும் பெரிய தொல்லையை கொடுத்துருவான். எது மாதிரின்னு கேட்டா, செருப்புக்குள்ளார சின்ன கல்லு பூந்தா என்ன துன்பம் தருது, அது போல என்ன அழகான ஓம வருங்க. நடக்க முடியுமா? அதுக்கப்புறம் செருப்புக்குள்ளார நம்ம காலுக்கும் செருப்புக்கும் நடுவில் ஒரு சின்ன பறக்கல் வந்துட்டா நம்மளால நடக்க முடியுமா? அது உறுத்திக்கிட்டே இருக்கும். உடனே செருப்பை கழட்டி போட்டு அந்த கல்லை அகற்றி விட்டு அதற்கு பிறகு நடக்கணும். அது போல இவன் பகைப்படை அத்தனைக்கு இவன் ஒருதானாகி நின்று உள்ளார புகுந்து கலக்கிறான், உறுத்துறான். செருப்பிடை சிறுவரல் அண்ணன் கணைக்கால் அவையிற்ற அகன்ற மார்பின் பைங்கன் குச்சி நிறைத்த குருமயிர் மோவாய் தாடி வச்சிருக்கிறான். அந்த கன்னத்து மீசி அப்படியே கன்னத்துல இறங்கி பட்டையா கீழே இறங்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆளு செவியிறந்து தாழ்கரும் கவுளம்பான். தாழிலிருந்து இறங்கி இந்த கண்ணை மீச மிக கருப்பா அடர்ந்து நிற்கிறது. கீழே ஒரு குறும் தாடி. இந்த போர் மரவன் என்ன செய்தானா, அப்படி கைய அப்படி அசத்தானா, அவ்வளவுதான். இந்த பாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வருது. அத்தனை ஆட்களையும் மீட்டு கொண்டு போய் விடுகிறான். அதைத்தான் 257வது பாட்டு சொல்லுகிறது. அதுக்கு பேர், அந்த பாட்டுக்கு வெற்றி திணை என்று பெயர். அப்புறம் நோயின்றி உய்த்தல், ரொம்ப அருமை. ஆட்கள் துன்பப்படாதவாறு பாதுகாத்து கொண்டாராம். அங்கங்கு எழுதுவார், அங்காங்கு புல்ல மேய விட்டு தண்ணீர் குடிக்க வைத்து பசுக்களை எல்லாம் ஓட்டிட்டு வர்றாங்க. எதுக்கு இவ்வளவு பசுக்களை எதுக்கு வர்றாங்க? நோக்கம் 2. ஒன்று, தன்னுடைய வேந்தன் பணிப்ப, தன்னுடைய வேந்தன் ஆணையிட்டான், நாம் ஒரு போரை தொடங்க வேண்டியிருக்கிறது, ஆகவே நீ போய் அயற்புலத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை கவர்ந்து வா என்று அனுப்பிவிட்டான். இப்போது அந்த ஆணையை நிறைவேற்றி ஆயிடுச்சு. ஆட்களை கொண்டு வந்த ஆட்களை என்ன பண்றது? இந்த இடத்தில் தான் தமிழர்களுடைய இயல்பான ஒரு வாழ்க்கை. நான் இதை சொல்றது ஒரு குறைன்னு சொல்றேன். நான் குறைன்னு எழுதியிருக்கிறேன். நான் தான் முதலாக இந்த செயலை ஒரு குறை என்று எழுதுகிறேன். வாழ்க்கையில எது குறை பாருங்க. ஆட்களை கொண்டு வர்றான்ல, கொண்டு வந்தா ஊர்ல ஒரு பெரிய பண்ணை வச்சு பால் கறந்து அதை எல்லாத்துக்கும் விற்பனை செய்து பெரிய பொருள் ஈட்டலாம்ல, அந்த மாதிரி குறிக்கோளே கிடையாது. என்ன சொல்லுங்க, நோயின்றி உய்த்தல். கொஞ்சம் நோயின்னு இந்த இடத்துல டிசீஸ் இல்லை, நோன்னு துன்பப்படுதல்னு பொருள். நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு துன்பப்படுதல்னு பொருள்.
நோன்பும்பார் திருவள்ளுவர். நோய் என்பது நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம்பார். என்னதான் சொல்லல அவரு, எல்லாம் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். இன்னைக்கு நான் திருவள்ளுவருடைய திருக்குறள் மாதிரி ஒரு நூல் உலகத்தாருக்கு கிடைச்சிருந்தா எங்கேயோ கொண்டு போயிருப்பார். அது பாவி தமிழனுடைய கையில அவர் கொடுத்துட்டு போயிட்டார். அவன் அதை பாதுகாக்கவும் தெரியல, அதன்படி வாழவும் தெரியல. அதை எல்லாரும் இகழும் போதும் கேட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். எவ்வளவு கொடுமை! இப்படிப்பட்ட ஒரு அறநூல் எங்காவது உண்டா நினைச்சு பாருங்க. எவ்வளவு நுணுக்கமான நுண்மையான அருள் நிரம்பிய ஒரு அறநூலை நாம் பெற்றோம். ஆனால் பெரும் பேதமையினால் பிறரீகள நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். சரி, நோயின்றி உயிர்த்தல் நுவல் வழி தோற்றம் என்றால் எல்லாம் இங்க காத்திருக்கிறாங்க. ஆட்களை கவர்வதற்காக போனார்களே நம்ம வீட்டுக்காரர்கள்லாம், என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு எல்லாரும் ரொம்ப கவலையோட கவர்ந்து சொல்லிய வழி வள்ளியா என்ன வள்ளியா நாங்க அதோட தெரியலையா, பசுக்களுடைய கூட்டம் மாதிரி தெரியுது. தான் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. படையெடுப்புக்காக போனவங்க எல்லாரும் ஆட்களை கவர்ந்து வந்து விட்டார்கள் என்ற உடனே அங்கிருந்து தந்து நிறை கொண்டு வந்து, நிறைன்னா நிறுத்துதல், வள்ளினம் போடணும். தந்து நிறை, இதுக்கு முன்னாடி நிறைன்னா இடையினம் போட்டோம். இங்க தந்து நிறை, தந்து நிறுத்துதல் கொண்டு வந்து வாரிசையா பாருங்க. அத பார்க்கணும்னு, இந்த மாதிரியான ஒரு ஆட்களுடைய வரிசையை பார்க்கணும்னா கோவை மாவட்டத்துலதான் பார்க்கணும். கோவை மாவட்டத்துல மிகப்பெரிய பெரும் பண்ணை. அவர் யார்? அவர் பெரிய வள்ளல் குடியில பிறந்தவர், சட்டயக்காரர்னு பேர் அவருக்கு. அவருடைய பண்ணை பெரும் பண்ணை. அதுல வரிசையாக ஆட்களை நிறுத்தி இருந்தா அடுத்த ஊர் வரையில நிற்குமா வரிசை, அவ்வளவு ஆட்கள். தந்து நிறை, அப்புறம் பாதீடு, இதுதான் நான் சொன்னேன். உடனே எங்கேயுமே இந்த தமிழனிடம் இருக்கக்கூடிய மாபெரும் குறை, இவன் கங்கை கொண்டான், கடாரன் கொண்டான், இன்னும் எல்லா நாடுகளையும் கொண்டான். ஆனா கொண்ட நாடுகளை எல்லாம் தன்னுடைய கீழே வைத்திருந்தானே, ஆனால் அங்கே ஒரு படையை நிறுவி இது என்னுடைய நாடு என்று சொல்லி தொடர்ந்து பாதுகாத்து வந்திருப்பானே, ஆனால் அங்கே தன்னுடைய செங்கோலை செலுத்தி இருப்பானே, ஆனால் அவனுடைய மொழி பண்பாடு எல்லாம் அங்கேயும் பரவி இருக்கும். இவன் காலம்பரை படையெடுத்து போவான், வெற்றி பெறுவான், மாலையில அவன்கிட்டே கொடுத்துருவான் திரும்ப. போடா போது போடா, உன் நாடு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அதனால என்னாச்சுன்னு கேட்டா நம்முடைய பண்பாடும் பரவல, நம்முடைய மொழியும் பரவல. ஆனா ஆங்கிலேயரை பாருங்க, எந்த நாட்டுல கால் வச்சாலும் 200 ஆண்டுகளுக்கு குறையாம அங்க இருப்பான். என்ன ஆகும்? போகுது ஆங்கிலம் நம்மளை விட்டு. கொடியும் படையும் நிறுவி அரசாங்கம் நடத்தி மொழியை பரப்பி அதுக்கப்புறம் நம்ம ஆளெல்லாம் உருமாறிடுவான், உடை மாறிடுவான், உருமாறிடுவான், மொழி மாறிடுவான், எல்லாம் போயிடும். ஆனால் நம்முடைய பெருந்தன்மை நமக்கு கேடாக போய்விட்டது. இது ஒரு பெரிய குறை. உரிமை மேல் ஆண்மை பாராட்டாதார் சார்ந்தம் பெருமையில் படத்தில் பிறந்ததோர் சீதம் சொன்னாரு மனோன்மணி சுந்தரம் பிள்ளை. நம்மளுடைய உரிமை மேல நமக்கு ஒரு கண் இருக்கணும், அதுல ஒரு ஆதிக்கம் இருக்கணும். அதை விட்டுட்டா அப்புறம் அயலான் கொண்டு போயிடுவாங்க. நம்முடைய மொழி அப்படித்தான் போயிட்டு, நம்முடைய அறம் அப்படித்தான் போய்விட்டது. பாருங்க, நினைச்சு பாருங்க, அப்பா அம்மாட்ட நாம பேசுவது தமிழ், அப்படிதான் இருக்கணும். சரி, ஆண்டவன்ட்ட நம்ம அந்த மொழியில பேச முடியல பாருங்க. ஆண்டவன்ட்ட இவன் உள்ளாரையே போக முடியும், கருவறைக்கே இவன் போக முடியும். உங்க தேவார திருவாசகம் கருவறைக்குள்ளார போவதற்கு உரியது இல்லை என்று ஆகிவிட்டதே. அதை வாசப்படிக்கும் கீழே வெளியில வச்சிருக்கிறான். அந்த தேவார திருவாசகங்களை நீங்க நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட பாடல்கள். இணை துணை உள்ளதோர் பூவினும் தேன் உண்ணாதே, அனைத்து எலும்பு உள்ளதா ஆனந்த தேன் சுருகின் குளிப்புடையானுக்கு சென்று உதாய் கோத்தும்பின்னு மாணிக்காசிரியர் பாட பாட்டினுடைய ஆழத்தை உணர்ந்து பாருங்க. ஒரு சொட்டு தேன் ஒரு மலர்ல இருக்கு, எடுத்தால் சுவைக்கிறது. ஆனா என்னுடைய எலும்பு நரம்பு குருதி ஓட்ட எல்லாத்தையும் உள்ளே புகுந்து தித்திக்கக்கூடிய இறைவன் சொல்றான். இந்த திருவாசகத்தை நீங்க கருவறையில உள்ளார கொண்டு போக கூடாதுன்னு 1000 ஆண்டுகளாக நாம அப்படி விட்டுட்டோம். தந்து நிறை கொண்டு வந்து நிறுத்துதல்.
உடனே பாதியிடு. நான் தான் ஒரு குறைன்னு சொன்னேன். வந்த அவனுடைய தமிழனுடைய குருதியில ஊறியது இந்த கொடைங்கிற பண்பு. உடனே வெற்றி பெற்ற நாட்டை திரும்ப கொடுத்துறது மாதிரி இங்க பாருங்க, ஆணிரைகளை கொண்டு வர்றான். கொண்டு வந்த உடனே எல்லாருக்கும் பிரிச்சு கொடு அப்படின்னு வர்றான். என்ன பிரிச்சு கொடுக்கறது? ஒல்வாள் மறைந்தார்க்கும் நம்மோடு வந்து போரிட்டவர்களுக்கெல்லாம் ஆளுக்கு 5 பசுவை கொடு, ஆளுக்கு 5 ஆறு கொடு. அப்புறம் ஒற்றாய்ந்து உரைத்தார்க்கும் ஒற்றாராய்ந்து சொன்னவர்களுக்கு 4 கொடு. புல் வாய்ப்ப சொன்ன புலவர்க்கும் பறவையினுடைய மொழியை கேட்டு நல்ல இது அறிகுறி என்று சொன்ன அந்த புலவர்களுக்கு, இந்த இடத்துலதான் கவனிக்கணும். புல் வாய்ப்பு சொன்ன புலவர்க்கும், இவங்கெல்லாம் புலவர்களா? யாரு? புள்ளின் மொழி தெரிந்து அதனுடைய பொருள் சொல்லக்கூடியவர்கள் புலவர்கள் சொல்லலாம். புலவர்கள்னா நம்முடைய இலக்கண நன்னூல் இலக்கணத்தையும் பொறுப்பர் வெண்பாமாலையும் தொல்காப்பியத்தையும் படித்தவர்கள் தான் புலவர்கள் இல்லை. அந்தந்த துறையில அந்த புலத்திலே தேர்ந்தவர்கள் புலவர்கள். அதனால்தான் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னாரு, தச்சு புலவர்னு எழுதுவார். அவர் தச்சரும் புலவர் தான், அவருடைய துறையில ஒரு வல்லவர். கொல்லு புலவர்னு எழுதுவார். இக்காலத்துலதான் தச்சன் கொல்லன்னு எல்லாம் பேச தொடங்கிட்டார். அவர்களிடம் ஒரு திறன் இருக்கிறது, அவர்களிடம் ஒரு கைவினை இருக்கிறது. அதுதான் சொல்றாரு, புல்வாய்ப்ப சொன்ன புலவர்க்கும் வில்வாரை மாறட்ட வென்றி மரவர்தம் சீரூரில் கூறிட்டு கொண்டார் நிறை. ஆளுக்கு கொஞ்சமா பகுத்து கொடுத்தான். இப்ப என்ன, அவங்க கையில ஒண்ணுமே இல்லை. இதுதான் ஐயா தமிழன், இவன் தான் தமிழன். அதாவது பொருளை சேமித்து வைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்ற குறிக்கோள் இல்லை. பொருள் ஈட்டுதலே பிறருக்கு கொடுப்பதற்காக, எல்லோருக்கு இல்லை என்று சொல்லுவது இழிவு. ஆகவே நான் என்னுடைய ஊர்ல இருக்கிறவர்கள் வறுமைப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் பொருள் ஈட்ட போக வேண்டும் என்று சொல்லி அவன் பொருள் ஈட்ட போவான். போய் வந்த பிறகு அந்த பொருளை எல்லாருக்கும் கூறிட்டு கொடுப்பான். அதாவது இதைத்தான் புறநானூற்றிலையும் பார்த்தோம். உமனனிடம் பெற்ற பெருவரன் இன்னொருக்கு என்னாது எல்லோருக்கும் கொடுமதினா, எல்லாருக்கும் கொடு. எங்கேயோ நமக்கு ஒரு வள்ளல் கொடுத்தா நாம எல்லாருக்கும் கொடுப்போம் என்று சொல்லுகிறான். அதுபோல அது ஒரு குறையாக போய்விட்டது. வெற்றி பெற்ற நாடுகளில் எல்லாம் தன்னுடைய படையை நிறுவி இருந்தா ஆண்டிருப்பானே. ஆனால் இந்தியா மட்டுமல்ல, தென்கிழக்கு ஆசிய நாடுகளெல்லாம் தமிழனுடைய குற்றம் சிறந்திருக்கும். அந்த நிலை இல்லாமல் போயிடுச்சு. சரி, உண்டாட்டு உடனே எல்லாரும் கணிப்பினாலே அயர்வார்கள். மது அருந்தி எல்லாரும் அவர்கள் விளையாடுவார்கள். ஒரு பெரிய வெற்றியை பெற்றாயிற்று, ஆட்களை கொண்டு வந்தாயிற்று. அதுக்கு பேர் உண்டாட்டு. இந்த உண்டாட்டுங்கிறது இப்பவும் தென் மாவட்டங்களில் வழங்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. அடுத்தது கொடை. முதல்ல அந்த போர்ல தொடர்புடையவர்களுக்கு மட்டும் கொடுத்ததுதான் பாதியீடு. பாதியீடுன்னா பகுத்து கொடுத்தல். இப்ப கொடைங்கிறது கொல்லன் துடியன் கொலை புல கொலை வல்ல கொலை சீர் வல்ல நல்லியாழ் பாணர் எல்லாருக்கும் கொடு என்று சொல்லி அந்த போரில் தொடர்புடைய அல்லாதவர்கள், வேறு வேறு பக்க வினைகளை செய்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் கொடுங்கிறது தான் கொடை. ஆக இந்த 13 துறைகளை உடையதுதான் வெற்றி திணை. ஒரு நூற்பாவை ஒரு திணையை முடிச்சிருக்கிறோம். வெற்றி திணை என்பது அதற்குரிய துறைகளோடு முடிந்தது. சரி, அதுல ஒண்ணு மிகுதியா சொல்றார். மரங்கடை கூட்டிய குடிநிலை சிறந்த ஒற்றவை நிலையும் அத்தனை புறனே. இதுவரையில நாம பார்த்தது 13 துறைகளை பார்த்தோம். 14 ஒன்று சொல்றார். இது எப்பொழுதாவது நிகழ்வு. கொற்றவை நிலைன்னு அதுக்கு பேரு. மரங்கடை கூட்டிய குடிநிலை சிறந்த ஆடவர் மகளிர் ஆகியவர்களுடைய சிறப்பை சொல்லுகின்ற கொற்றவை நிலையும் அத்தனை புறனே. கொற்றவை வழிபாடு செய்வதும் ஆட்சி எல்லாம் நம்முடைய காளியினுடைய அருளால, மாரியினுடைய அருளால நமக்கு இதெல்லாம் கிடைத்தது என்று சொல்லி கொற்றவை பரவுதல் இந்த குறிஞ்சி நிலத்தில் நிகழும். கொற்றவைங்கிறது பாலை நிலத்துக்குரிய தெய்வமாச்ச அப்படின்னா, முல்லையும் குறிஞ்சியும் உரைமையில் திரிந்த காலத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். அந்த காலத்துல அங்க முருகனை வழிபட்டவர்கள், திருமாலை வழிபட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கொற்றவையை வழிபடுவார்கள், காளியை வழிபடுவார்கள். அது கொற்றவை. அவ்வாறு குடி பெருமையை சொல்லி நம்முடைய வீர குடி இந்த செயலை செய்தது.
கெடுக சிந்தை கடிதுவள் துணியம்பா புறநானூற்றுல. என்ன ஆண்மை இந்த பெண்ணுக்கு! தன்னுடைய தந்தை போரிலே இறந்தான், கணவன் இறந்தான், இப்ப பால் குடிக்கக்கூடிய பிள்ளை மாதிரி இருக்கிறான், சின்ன பையன், அவனை கையில வேலை கொடுத்து அனுப்புறாள. இதுதான் குடிநிலை சிறந்த கொற்றவை நிலை. அந்த வீர மக்களுடைய குடும்ப சிறப்பை சொல்லுவதுதான் இந்த கொற்றவை நிலை துறையினுடைய பொருள். சரி, அடுத்தது வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டயர்ந்த காந்தல். சரி, 13 துறை சொல்லி 14 துறை சொல்லிய பிறகு இப்ப அடுக்கிறார, இதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க வெற்றி திணைக்கு 2வது கூறு பேசப்படுகிறது. வெற்றி திணைக்கு 14 துறைகளை சொல்லி ஆயிற்று. சொன்ன பிறகு இன்னொரு பட்டியல் சொல்றாரு, எதற்காக. அதுதான் இந்த நாள். மேலை நூற்பாவில் என்ன சொன்னார் என்றால் 14 துறைகள் என்று சொல்லி 13 என்பாரு, அப்புறம் 14 சொன்னாரு. இப்ப இந்த நூற்பாடு சொல்ல போறாரு பாருங்க, அதை பார்ப்போம். கடைசி அடிய பார்க்கணும். அப்புறமா வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டயர்ந்த காந்தலும். அதாவது வெற்றி வேண்டும் என்பதற்காக கூத்த ஆடுறாங்க. முதல்ல மீட்கின்ற போரை செய்யக்கூடியவர்களும் அவ்வாறு கூத்தாடுகிறார். விட்டோம்னா பாரு, நம்முடைய ஆட்களை எல்லாம் கொண்டு போயிட்டானா போய் கொண்டு வந்துடுறோம் என்று சொல்லி ஒரு கூத்து ஆடுகிறார். ஆக ஆட்களை கொண்டு வருகின்றவர்களும் ஆடுகிறார்கள், மீட்க வேண்டும் என்று கருதுகின்றவர்களும் ஆடுகிறார்கள். இந்த கூத்துக்கு பேர் காந்தல். இது வெறியாட்டு அயர்ந்த காந்தல். காந்தல் மலரை சூடி வெறியாட்டு அயர்தல். வெறியாட்டுன்னா 2 இடத்துல நடக்கும் வெறியாட்டு. ஒன்று, தலைவியினுடைய மேனி நலம் குலைகின்ற காலத்து இவள் பருவத்தே ஓர் நோய் உற்றாள், இதற்கு காதல் நோய் காரணமாக இருக்கக்கூடும் என்று கருதிய தாய் உடனே ஊர்ல இருக்கக்கூடிய வேலனை கூப்பிட்டு, வேலன்னா கையில வேல் வச்சிருக்கிறவன், அவன் முருகன் கோயில் பூசாரி, அவனை கூப்பிட்டு, இந்த பாருப்பா அந்த பொண்ணுக்கு இப்படி இருக்குது, ஒரு மாதிரியா சிரிக்கிறா, ஒரு மாதிரியா பார்க்கறா, எது கேட்டாலும் காதல விழல, என்ன செய்தின்னு உடனே அவன் ஒரு வெறியாட்டு நிகழ்த்துவான். அதாவது சாமி ஆடுதல்னு பேர். அது அங்கிருந்து கடவுளால் தீண்ட பெறுதல். அவன் உடனே அவனுடைய உடம்புல அங்கிருந்து வந்து அந்த தெய்வம் ஏறிய நிலையில அவன் பேசுவான். இந்த பெண்ணுக்கு ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது, இது எங்கோ காட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு பேய் தீண்டி இருக்கிறது, அதை நான் போக்குவேன்னு ஆடுவான். அப்பதான் தோழி சொல்லுவா, அறிவு கட்ட வேளா, இதே வார்த்தையை சொல்றான் நற்றிணையில, அறிவு கட்ட வேலனே, இவருடைய நோய்க்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியலையே, மடவை மன்ற வாழிய முருகனி, மடையன் மடவை மன்ற வாழிய முருகே, இவனே வேலையந்தியவனே, வேலனே, உனக்கு அறிவில்லை, இவருடைய நோய்க்கு வேறு காரணம் என்று அவன் பேசுறான். இதுக்கு பேர் வெறியாட்டு. அங்க அகத்துல நடக்கிற வெறியாட்டு வேற, இங்க புறத்துல நடக்கிற வெறியாட்டு என்னன்னா, ஒருத்தனுக்கு திடீர்னு சாமி வந்துடுவாங்க, நல்ல நேரம்தான், போய் கொண்டா எல்லா பசுக்களையும் கொண்டான், அதே போல அங்க விடாத எல்லா பசுக்களை மீட்டு வந்து விட வேண்டும் என்று அவன். இதுதான் வெறியாட்டு. இந்த வெறியாட்டு என்பது அகத்திலும் நிகழும் புறத்திலும் நிகழும் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். அடுத்து, வேலனை வேண்ட வெறிமனை வந்தோய், நீ வெறியாட்டு இடத்துல வந்தவனே, நீ நன்றாக சிந்தித்து பார், இவருடைய நோய்க்கு இதெல்லாமா காரணம் என்று பேசுவார். அது அகத்துறை வெறியாட்டு, இது புறத்துறை வெறியாட்டு. அடுத்து, உருவகை வேந்தடை தெரிதல் வேண்டி ஏந்து புகழ் போந்தை வேம்பே ஆரணவரும் மாபெரும் தானையர் அலைந்த போகும். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீர பண்பாட்டை பற்றி இப்படி பேசுகிறானே, எந்த நாட்டு இலக்கியத்திலையும் இப்படி ஒரு பகுதி இல்லையே. போந்தை வேம்பே ஆர், போந்தைன்னா பனை, வேம்பு தெரியும், ஆர்னா ஆத்தி. இந்த மூவேந்தர்களுக்கு இதெல்லாம் அடையாள மாலை. சேரர்கள் பனம்பூ மாலையை சூடுவார்கள், பாண்டியர்கள் வேப்பம்பூ மாலையை சூடுவார்கள், சோழர்கள் ஆத்தி மாலையை சூடுவார்கள். இதெல்லாம் அடையாள மாலை.
போருக்கு போகிற வீரர்களும் காலாட்படை வீரர்களும் இந்த பூக்களை சூடி செல்வார்கள். நாங்க இன்ன அணியை சார்ந்தவர்கள் என்று. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு முறைகட எல்லாரும் மயங்கி போர் செய்தல் இல்லை. இன்னார் இன்னார் இன்ன படைப்புரியார் என்ற ஒரு அடையாளத்தோடு போய் நிற்பான். அப்படி செய்யக்கூடிய போர், அவ்வாறு செய்யக்கூடிய போரை விளக்குவதுதான் போந்தை வேம்பே ஆரணவரும் மாபெரும் தானையர். அப்ப 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு, மூவேந்தர் அரசு இருந்தது என்பது. எப்ப இருந்தது? பிறரெல்லாம் வேந்து அரசு முறைமை செங்கோல் என்றெல்லாம் கொள்ளாத காலத்தில், ஆங்காங்கு பதிபெயர்ந்து போவதே இயல்பாக கொண்டிருந்த காலத்தில், தமிழன் வடவேங்கடன் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நல்லுலகத்தில் தங்கி இருந்து 3ஆக பிரித்து கொண்டு நாட்டை ஆண்ட முறைமை பேசப்படும். இப்படி ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் வரலாறு எப்படி இருந்தது? வேற எங்கேயும் ஒப்பிட்டு பாருங்க. இல்ல, இதெல்லாம் பழம்பெருமை பேசுவதாக ஆகிவிட்டதே. இதையெல்லாம் பண்டை காலத்து இருந்தன என்று சொல்லுகின்ற போது நமக்கு வருத்தமா தான் இருக்கு. இப்ப நீ என்ன தானே கேட்பான். உங்க தாத்தா காலத்துல எப்படியெல்லாம் இருந்திருப்ப, இப்ப நீ என்னப்பா அப்படின்னு கேட்பான். வைக்கம் முகமது பஷீர் ஒரு நாவல் எழுதியிருந்தார், எங்கள் தாத்தாவுக்கு ஒரு யானை இருந்தது. அது மாதிரி ஆயிடுச்சு நம்ம காலம். என்னுடைய பாட்டன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான், அவனுடைய தந்தை ராஜராஜ சோழன் 3 மண்டலத்தையும் கை கொண்டான் என்றெல்லாம் நாம எழுதி படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய மொழி எங்க இருக்கு? நம்முடைய பண்பாடு எங்க இருக்கிறது? எல்லாம் சிதைந்து போயிருக்கு. என்னுடைய நூல்கள் எங்க இருக்கின்றன? எல்லா நூல்களும் சிதைந்து போச்சு. ஆத்துல கொண்டு போய் விட்டது போல ஒரு அறியாம இருக்க முடியுமா? என்னடா செய்யறதுன்னு கேட்டான். எங்க வீட்டுல நிறைய ஓலைச்சுவடி 2 கண். அவங்களுக்கு அறிவுரை சொன்னான் ஒருத்தன், கொண்டு போய் 18 ஆடி 18 காவேரியில விட்டுடு, இது உன்னுடைய மொழி ஏடுதானே, இது இதெல்லாம் எதுக்கு வச்சுட்டு இருக்கிற, என்னம்மா கொண்டு போய் விட்டுடுன்னா விட்டுட்டா என்ன? இந்த மாதிரியான ஆற்றலை விட வேண்டும் என்ற அந்த கருத்து தமிழனுடையதே இல்லை. அவன் எப்பொழுதும் தன்னுடைய உடமைகளை ஆற்றல போட்டவன் இல்லை. கடல்ல போய் முத்து எடுத்ததாகத்தான் வரலாறு இருக்கிறதே தவிர, ஆற்றுல குளித்து அங்கங்க இருக்கக்கூடிய கடலும் மணியும் பொண்ணும் எடுத்ததாகத்தான் வரலாறுல இருக்க தவிர, இப்ப என்ன வரலாறு இருக்கிறது? ஆற்றுல குளிச்சு மணலெல்லாம் எடுத்துடுறோம். இதுதான் நம்முடைய இடிந்த நிலை. சரி, உருவகை வேண்டு இடைதெறிதல் வேண்டி இன்ன வேந்தன் என்று அறியப்படுமாறு போந்தை வேம்பே ஆரணவரும் மாபெரும் தானையரும் அலைந்த போவோம். மாபெரும் தானைன்னு சொன்னான் பாருங்க. அது என்ன மாபெரும் தானை? கடுஞ்சினத்த கொள்களிலும் கடல் பரிய களிமாவும் நெடுங்குடிய நிமிர்ந்தேரும் நெஞ்சு புகழ் மறவரும் என 4 ஆண்டது. 4 படை. அதுல குறுநில மன்னர்களுக்கெல்லாம் பெரிய அளவுல தேர்ப்படை இருக்காது. மூவேந்தர்களுக்கு தான் தேர்ப்படை அதிகமா இருக்கும். யானைப்படை எல்லாருக்கும் இருக்காது. மலையமான் திருமுடிக்காரிக்கு இருந்தது. அதுபோல சிலருக்கு யானைப்படை இருக்கும். குதிரைப்படை அது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட விலங்கு. இங்கே அதற்கு பிறகு வளர்க்கப்பட்டு நிறைய குதிரைப்படையும் பெருகிட்டு. காலாட்படை, இந்த காலாட்படைஞர்கள் தான் இந்த அடையாள பூ மாலையை சூடிக்கொண்டு போருக்கு செல்லுவார்கள். இதெல்லாம் ஒரு மரபு. சரி, இப்ப பூச்சூடி கொண்டு நிறை மீட்க வருகிறார். அடுத்தது வாடா வள்ளி, வள்ளிக்கூத்துன்னு பேர் இருக்குது. நச்சினார்க்கினியர் என்ற மிகப்பெரிய அறிவாளி, பெரிய சான்றோர், ஆலவாய் பெருமானே வந்து நச்சினார்க்கினியராக தோன்றினார் என்று ஊவே சாமிநாதையர் சொல்லுவார். அந்த நச்சினார்க்கினியர் இந்த இடத்துக்கு உரை எழுதுகிற போது வாடா வள்ளிங்கிறது வள்ளிக்கூத்து. வள்ளிக்கூத்துங்கிறது முருகன் வள்ளி அந்த ஆடுகிற கூத்து, முருகனாகவும் வள்ளியாகவும் நின்று ஆடுகிற கூத்து. அதை இழிந்தோர் காணும் கூத்துன்னு எழுதினார் நச்சினார். கீழ் மக்கள் காணுகிற கூத்து. அந்த மேல் கீழ்மெல்லாம் இந்த உரையாசிரியர்கள் தான் பார்த்தாங்களே தவிர தொல்காப்பியர் சொல்லல. வாடாவள்ளி, ஏன் வாடாவள்ளின்னு சொல்றாரு? வள்ளி கிழங்கு வாடும், இந்த கூத்து வாடுவது இல்லை, புகழ் உடை, அதனால வாடாவள்ளின்னு சொல்றான். புறமகள் வள்ளியினுடைய கோலம் கொண்டு ஆடுகின்ற கூத்து, அதை எல்லாரும் பார்ப்பார்கள். அதை உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள்லாம் அதுல ஒன்றும் இல்லை.
ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாரும், காணுகிறவர்கள் எல்லாரும் எல்லாரும் அந்த கூத்துல ஈடுபாடு உடையவர். பயவரியத்திய ஓடா கடல் நிலை. உடனே இந்த போர்க்களத்துல ஒருத்தன் ஓடாம நிக்கிறான். ஓடாத நிக்கணும்னா பிறக்கிடாதுன்னு இருவார். ஒரு அடி கூட பின்னால வைக்காம துணிந்து நின்று போர் முகத்துல நிக்கிறான். அந்த ஓடா கடல் நிலை அவருடைய வீரக்கடலை பாராட்டி பேசுகின்ற ஒரு துறை. இப்படி ஒருத்தன் போரிட்டாங்க. அடுத்தது ஓடா உடல் வேந்து அடுக்கிய உண்ண நிலை. ஓடா உடல் வேந்து அடுக்கியன்னு சாத்தி சொல்லுகின்ற உண்ண நிலை. அதாவது கால் பிறக்கிடாம பின்னால ஒரு அடி கூட பெயர்த்து வைக்காம அப்படியே நிக்கிறான். அதுக்கு ஒரு துறை இருக்கு, எருமை மரம்னாங்க பிற்காலத்துல. இந்த என்னதான் ஆரன் அடித்தாலும் ஒரு எருமை அந்தாண்ட போகவே போகாது, அப்படியே நிற்கும் நல்ல மவுண்ட் ரோட்ல. அது மாதிரி இவன் கொஞ்சம் கூட பின்னாடி ஒரு அடி கூட வைக்காம அப்படியே நிக்கிறான். எய்வோர் கிடந்தான் ஏறுன்னு சொல்லுவான். என்ன அருமையான பாட்டு தெரியுங்களா? அது புறப்படும் கல்லின்தான் எந்தை, என்னுடைய தந்தை கல்லாக ஆயிட்டான், போர்ல விழுந்து கணவன் களப்பட்டான், கணவனும் போர்க்களத்துல இறந்து போயிட்டான். முன்னின்று மொய்யவிந்தார் என் ஐயர், இன்னும் எங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் போர்க்களத்துல முன்னால போய் இறந்து போயிட்டாங்க. பின்னின்று கை போய் கனை உதைப்ப காவலன் மேலோடி எய்வோர் கிடந்தான் ஏன். முள்ளம்பன்றி எப்படி இருக்கும் அப்படி கிடக்குறான் யா என் புள்ள, உடம்பெல்லாம் அம்பு தச்சு கீழே விழுந்து கிடக்குறான் என்று சொல்லி ஒரு தாய் பேசுகிறாள். அது ஏரான் முல்லை என்று புறப்படும் மாநில. அப்படிப்பட்ட பிறக்கிடாத பின்னால காலடி பெயர்த்து வைக்காத ஒருத்தனை உண்ண மரத்தோடு சார்த்து சொல்லுவார். அது என்ன உண்ணமரம்? உண்ணமரம் என்றால் வாகை மரம். இந்த வாகை மரத்துக்கு ஒரு இயல்பு உண்டு. அதனுடைய இலை தழையெல்லாம் அப்படியே வாடாம இருக்கும். 360 நாளும் இந்த வாகை மரம் அப்படியே இருக்கும். அதனுடைய பூக்கள் மயிலினுடைய தலையில இருக்கிற கொண்ட மாதிரி இருக்கும், ஒரு வயலட் கலர்ல. அதுதான் வாகை மரம். அந்த வாகையில இன்னொரு வகை இருக்கு, அது பேர் தூங்கு மூஞ்சி, அது வேற. வாகை என்பது வெற்றிக்குரியது. அந்த வாகையினுடைய சிறப்பு என்னவென்றால் 365 நாளும் அது தடைத்தே இருக்கும். அந்த அது மாதிரி இருக்கிறான் இவன் என்று சொல்லி உண்ண நிலைன்னு பேர். அதுக்கு இந்த துறைக்கு பேர் உண்ண நிலை. அடுத்தது மாயோன்மய மண்பெரும் சிறப்பில் சாவாவிழு புகழ் பூவை நிலையும். அப்படி பார்க்கும்போது மாயோன் என்றால் திருமால். இந்த திருமால் வேற, வடமொழியில சொல்லப்படுகிற மகாவிஷ்ணு வேற. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அதுக்கு பிறகு காசு பிள்ளை அவர்கள் இதை பற்றி எழுதுறாரு. ரெண்டையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க, புராணங்கள் தான் எழுதிட்டாங்க. சங்க இலக்கியத்துல புராணம் எல்லாம் கிடையாது. தற்கூறி பேற்றமாக சொல்லப்படுகின்ற சில செய்திகள் இருக்குமே தவிர புராணம் கிடையாது. ஓமையாக சில செய்திகள் இதிகாசத்திலிருந்து கொல்லப்படுமே தவிர அவை நேரடியான செய்திகளாக சொல்லப்பட மாட்டா, ஓமயங்களாக சொல்லப்பட மாட்டா. இதெல்லாம் மிகப்பெரிய இலக்கணம். சரி, அவ்வாறு மாயோனோடு சொல்லப்பட்ட பூவை நிலைன்னா, பூவைன்னு இந்த இடத்துல காயாம்பூ, காசாம்பூன்னு இப்ப சொல்லுவாங்க. இந்த காசாம்பூனுடைய நிறம் என்னன்னா நீல நிறம். திருமாலினுடைய நிறமும் நீல நிறம். அந்த மாயோனோடு பொருந்திய மாயோன் முதலியோரை ஓமித்து கூறுதல் அந்த காசாம்பூ, காயாம்பூ, பூவை நிலைன்னு அதுக்கு பேரு. தேவரோடு ஓமித்தல் எழுதினார். வெற்றி பெற்ற வீரர்களை, தேவர மன்னனை, வேந்தர்களை, மூவேந்தர்களை கொண்டு போய் அந்த திருமாலோடு ஒப்பிட்டு, மூவேந்தர் எப்படியெல்லாம் இந்த நில உலகத்தை காக்கிறார்கள் என்றால் இந்த திருமால் போல காக்கிறார்கள் என்று பேசுவதுதான் பூவை நிலைன்னு பேர். பூவை நிலைன்னா தேவரோடு ஓமித்து பேசுதல் என்று பொருள். அடுத்து ஆரமர் ஓட்டலும் அரிய போரை செலுத்துதல். போரை செலுத்துதல்னு சொல்லு. போர் நடக்குது வேகமாக. ஆபெயர்த்து தருதலும் ஆக்களை மீட்டு கொண்டு வருதலும் சீர்சால் வேந்தலும் சிறப்பெடுத்துரைத்தல் எல்லாம் நடந்து முடிகிற நிலையில வேந்தனுடைய சிறப்பை பேசுவார். என்ன இருந்தாலும் அவன் தான் தலைவன். திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேன். நம்ம அரசனும்
திருமாலும் நமக்கு ஒண்ணு, அப்படித்தான் கருதினார்கள். திருவுடை மன்னரை காணி திருமாலை கண்டேன்னு சொன்னாரு நம்மாழ்வார். அவர் சீர்சால் வேந்தன் சிறப்பெடுத்து உரைத்தலும் தலைத்தாள் நெடுமுடி தன்னோடு உணர்த்தலும். இந்த தலைங்கிறதுக்கு 7ஆம் வேற்றுமை உருவு, இடப்பொருளை தருவது. தன்னிடத்து தாழ் முயற்சி, தாளாண்மை என்றால் முயற்சி, தன்னுடைய முயற்சியினாலே பெற்ற வெற்றியை குறித்து ஒருத்தன் நெடுமொழி சொல்லிக் கொள்வான். நெடுமொழின்னா வஞ்சனம். விட்டனா பாரு, சொல்லிட்டு போனேன்ல, நான் பெற்று வந்தேனா இல்லையா, நான் மீட்டு வந்தேனா இல்லையா என்று நெடுமொழி பேசுகிறான். நெடுமொழி பேசக்கூடிய அந்த துறையும் நெடுமொழின்னா வஞ்சனம். இன்னது கிடைப்பின் இன்னதை இதுவாகியன்னு சொல்றதுதான் வஞ்சனம். நான் இன்னது செய்யலைன்னா இப்படி ஆகட்டும், இப்படி ஆயிடுவானோ என்ன நாயின்னு நினைச்சுக்கையா. சில பேர் சொல்லுவான், இந்த செயலை நான் முடிக்கல, என் பேரை மாற்றி வைப்பான். அதுதான் அவ்வாறு சொல்லுவது வஞ்சினம் இல்லை. இன்னது பிழைப்பின் இதுவாகிய என்று சொல்லுவது. அதுதான் சொல்லுகிறான் அவன் தன்னுடைய ஆண்மையை எப்படி பேசுறான் பாருங்க. ஆழமர் வெள்ளம் பெருகின் அது விலைக்கு வாழோடு வைகுவேன் யாமாக. பெரிய வெள்ளம் போல படம் வரட்டும், விலைக்கு தூக்கி எரிஞ்சிட்டு நான் நிப்பையா. அப்படி நிற்கும் போது மற்றவன்லாம் எப்படி இருப்பான், கழிமகள் வென்றி கடல் வையோய் ஈய பிழிமகிழ்வு உண்பார்க்கிறார். மற்றவன்லாம் கல்லை குடிச்சிட்டு சாஞ்சு கிடப்பான். பிடி மகிழ், மகிழ்னா கல்லு, பிடியப்பட்ட கல்லை உண்டு கீழே கிடப்பான். நான் அப்படி ஆள் இல்லை, நான் வினைநேர் சென்றால் வெற்றி பெற்றுத்தான் வருவேன் என்று சொல்லுவதுதான் அந்த நெடுமொழி என்று பெயர். அடுத்தது வருதார் தாங்கள் வாழ்வாய்த்து கவிழ்தல் என்று இருவகைப்பட்ட பிள்ளை நிலை. இந்த பிள்ளை நிலைங்கிறதுக்கு எல்லாரும் என்ன உரை எழுதிட்டாங்கன்னா, யாரா இருக்கட்டும், நான் இளம்பொன்னதா இருக்கட்டும், நச்சினார்ஜினிகளா இருக்கட்டும், பின்னாடி துரசாமி பிள்ளையா இருக்கட்டும், இன்னும் மற்ற எல்லாரும் யாரா இருக்கட்டும், எல்லாரும் எழுதுனதெல்லாம் ஆண்மைமிக்க வீரம்னு எழுதினாங்க. அப்படி இல்லை, அவங்களெல்லாம் நான் மறுக்கிறேன்னு நினைக்க கூடாது. நச்சினார்ஜினியர் ஏன்னா அந்த தலைமுறையில இருந்த அறிவை விட அதற்கு மேல போய் சிந்திக்கக்கூடிய நிலை நமக்கு இருக்கிறது. இந்த பிள்ளைன்னா என்னன்னா, அது காரி பிள்ளை. காரி பிள்ளைங்கிறது ஒரு பறவை, அது சுழந்து ஆட அடிக்கும், மனிதனை கொன்றுவிடும். அது இந்த காரி பிள்ளைக்கு ஓமையாக சொல்லப்படுகிறான் இந்த வீரம். அதான் வருதார் தாங்கள், தார்னா தூசிப்படை, அதாவது காலாட்படை. எத்தனை பேர் வந்தாலும் சரி அப்படியே தாங்கி நிற்கிறது. வருதார் தாங்கள் வாழ்வாய்த்து கவிழ்தல், கடைசியில வாழால காயம்பட்டு மார்பில காயம்பட்டு கீழே விழுந்து விடுதல். 2 துறை இதுல. வருதார் தாங்கள் வாழ்வாய்த்து கவிழ்தல் என்ற இருவகைப்பட்ட பிள்ளை நிலையில் தாரி பிள்ளை மாதிரி சுழன்று போராடி கடைசியில வாழினாலே வெட்டப்பட்டு கீழே விழுந்து விடுதல், வாழ்வாய்த்து விடுதலும் ஆகிய அந்த துறை. அதுக்கு அடுத்தது வாழ்மலைந்து எழுந்தோனை கீழே விழுந்துட்டாங்கயா போர்க்களத்துல, மாறுபல புண்ணு மகிழ்ந்து பறை ஒலிப்ப, எல்லாரும் பறையை அங்கிருந்து மகிழ்ந்து ஒலிக்கிறாங்க. வீரன் என்ன இருந்தாலும் நம்முடைய குடியினுடைய மானத்தை இவன் தாங்கி நிறுத்தி புகழ் பெற்று விட்டான். இந்த பறை ஒலிப்ப உடனே எல்லாரும் வேண்டி வாங்கலாம், அவனுக்கு துறக்கமாகிய நாட்டை கொடுத்தாரு, அவனை வானுலகத்தில் புகழ்மிக்க இடத்துல கொண்டு போய் அவனை சேர் என்று சொல்லி எடுக்கக்கூடிய அந்த பிள்ளை நிலை. அடுத்து காட்சி என்பது இறந்துபட்ட வீரனுக்கு, வெற்றி போரில் இறந்துபட்ட வீரனுக்கு காட்சி கற்காண்டல். போய் ஒரு கல்லை தேடுவாங்க. இன்னைக்கும் அது வழக்கத்தில் இருக்கு. இறந்துபட்டவர்களுக்கெல்லாம் இப்பவும் கல் நடுதலும் காடாத்தும் வாங்க. இப்பவும் ஒரு செங்கல்லை எடுத்துக்கொண்டு போய் ஆத்தங்கரையில வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி அதுக்கு பொட்டு வச்சு அதுக்கு திருநீர் பூசி அல்லது நாமமிட்டு அதை இறந்தவர்களாகவே கருதி அதுக்கு எல்லா சடங்குகளையும் செய்து கொண்டு போய் ஆற்றுல போட்டுருவாங்க. அதான் கல் நடுதல் காடாற்று அப்படிங்கிற, காடாற்றுதல் காட்டின் கண்ணையும் செலுத்துதல், அவ்வாறு வருவது காட்சி. இப்ப அவருக்கு ஒரு கோயில் எடுக்க போறாங்க. இந்த ஆணிரைகளை கொல்ல சென்றவன் மீட்க வந்தவன் ஆகிய 2 பேரும் போரில இறந்துபட்டானே, ஆனால் அவனுக்கு ஒரு கோயில் இருப்பாங்க. அந்த கோயில் தான் காட்சி, கல்லை காணுதல்.
அந்த கல் நல்லா இருக்கியா, இப்ப வேற வசதி இல்லை, ஒரு செங்கல்ல வச்சிடறான். அந்த காலத்துல அப்படி இல்லை. போய் மலைச்சாரலுக்கு போய் குறிஞ்சி நிலத்துல நடக்குது, மலைச்சாரல்ல போய் அப்படி தேடிட்டு போவான் ஒரு கல். இந்த இடத்துல இந்த ஒரு கல்லை வெட்டி எடுத்துக்கலாம், நல்லா இருக்கு, முழு கல்லா இருக்கு என்று சொல்லி ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு வந்து நாட்டுதல். காட்சி கல்லை காணுதல், கல்கோள் கல்லை கொள்ளுதல். கொள்ளுதல் என்பது தொழிற்பெயர், கோள் என்பது முதல்நிலை நீண்ட தொழிற்பெயர். அடுத்தது நீர்ப்படை, அந்த கல்லை நீராட்டுதல். இந்த நீராட்டுதல்ங்கிறது கல்லை குளிப்பாட்டுறது, கல்லை கழுவி குளிப்பாட்டுறதுன்னு சொல்லுவோம். அது இழவு வினைகள்ல ஒன்று. பாண்டி நாட்டுக்கு வந்த மார்க்கோ போல எழுதுறான், என்ன வியப்பா இருக்கு, இந்த நாட்டுல இந்த தமிழர்கள்லாம் தினந்தோறும் குளிக்கிறாங்க. வைகை ஆற்றுல மக்கள்லாம் நீராடி கொண்டிருந்ததை பார்த்துட்டு அவன் சொல்லுறான், இங்க இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் தினந்தோறும் குளிக்கிறாங்க, நாள்தோறும் குளிக்கிறான் என்று எழுதுனான். அப்ப நாம நம்முடைய தூய்மையும் அவனுடைய தூய்மையின்மையும் தெரிவிக்காம ஒரு வாரத்துல ஒரு நாள் குளிப்பான் போல. அவ்வாறு நீர்ப்படை நடுகள், கல்ல நடுதல். தீர்த்தகு சிறப்பின் பெரும்படை, பெரும்படைன்னா கோயில் எழுப்புதல், கோட்டம் சமைத்தல். அவனுக்கு ஒரு சிறிய கோயில் கட்டிடுவான். அதனால்தான் பேராசிரியர் கைலாசபதி எழுதினாரு, இதுல இருந்து தான்யா வந்தது கோயில் அமைக்கிறது. நீங்க நினைச்சு பாருங்க, 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்துவெளி நாகரிகத்துல கோட்டை சமைத்து வாழ்ந்தவங்க இந்த தமிழன். அவனுக்கு அவ்வளவு அருமையான ஒழுங்கான வீடுகள் சமைத்து கட்டக்கூடிய திறம் இருந்தது. புதை சாக்கடை வச்சிருந்தான்னா அந்த காலத்துல 3000 ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுல போற சாய்க்கடை நீருக்கு புதை சாக்கடை வச்சிருந்திருக்கிறான். அவ்வளவு ஒப்பனை அறை வச்சிருந்திருக்கிறான். குளிக்கக்கூடிய நீர்நிலைகளை செம்மையாக வைத்திருக்கிறான். குளியல் அறை இருந்திருக்கு. அவ்வளவு பெரிய நாகரிகம். ஆனா அந்த நாகரிகம் அதே காலத்துல யாருக்காவது கோட்டை கட்டி அரசாண்டானான்னு பாருங்க, கிரேக்க நாட்டுல தான் பார்க்கலாம். அதனால அப்படிப்பட்ட ஒரு பெரிய மூத்த நாகரிகம். தீர்த்தகு சிறப்பின் பெரும்படை சமைத்தல், கோட்டம் சமைத்தல், கடைசியில எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துதல். பார்த்தாரு, இதைத்தான் இளங்கோவடிகள் அப்படியே கண்ணகிய கொண்டு போய் ஒரு வீரனாக உட்கார வச்சார். காட்சி, காட்சிக்காதை, கால்கோட்காதை, நீர்ப்படைக்காதை, நடுகற்காதை, பெரும்படைக்காதை எல்லாம் அப்படி வரிசையா வச்சுட்டார். அவர் வீரனுக்கு சொல்லப்பட்ட துறைகளை எல்லாம், புறத்துறைகளை எல்லாம் கண்ணகிக்கு உரியனவாக ஆக்கிவிட்டார். எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி அது. அந்த ஆளு ஒரு புரட்சி காப்பியம்னு சொன்னா அதுதான் புரட்சி காப்பியம். ஆடு மாடுகளை கொண்டு வருவதற்காக நிகழ்த்தப்பட்ட போர்கள்ல, மீட்கப்படுவதற்காக நிகழ்த்தப்பட்ட போர்களில் இறந்தவர்களுக்காக செய்யப்பட்ட பெருமைகளை எல்லாம் ஒரு குலமாதருக்கு, ஒரு வீட்டிலே பிறந்த பெண்ணுக்கு, அறத்திற்காக போராடிய ஒரு பெண்ணுக்கு தெய்வமாக்கி கொண்டாடினான் சேரன் செங்குட்டுவன். அதுதான் வாழ்த்துக்காதைன்னு கடைசியில் முடித்தார். அந்த வாழ்த்துக்காதை அப்புறம் வரந்தருக்காதைன்னு சேர்த்துக்கிட்டார். ரொம்ப சிறப்பு என்னன்னா, 13 அடிகள்ல அந்த வரந்தருக்காதையில இளங்கோவடிகள் தன்னுடைய செய்தியை, தன்னுடைய வரலாற்றை சொல்றார். இந்த காப்பியத்தை எழுதிய நான் இருக்கிறேனே, நானும் கண்ணகியை போய் சாமி கும்பிட போனேன். அந்த கண்ணகி ஒரு தெய்வமாக வந்து ஒரு சாமி ஆடுகிற நிலையில அங்கிருந்து வந்து என்னை பத்தி என்னுடைய கதையை இந்த 13 அடிகள்ல சொன்னான்னு சொல்றார். என்ன? வஞ்சி மூதூர் மணிமண்டபத்துடைய நுந்தை தாழல் இருந்தோய், இமயவரம்பன் சேரலாதனுடைய தந்தையாகி அவனுடைய தாயின் கீழே நீ உட்கார்ந்திருந்தாய். உன்னுடைய அண்ணன் செங்குட்டுவனும் இருந்தான். தந்தான் ஒரு நிமித்திகன். இந்த அரசனுக்கு பின்னால அரசாளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சின்ன தம்பிக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டான். செங்குட்டுவனுக்கு இல்லையா, இளங்கோவுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டான். செங்குட்டுவனுடைய முகம் இப்படி ஆகியிருக்கும், இது என்ன முறைகேடு என்று அவன் நினைச்சிருப்பான். உடனே இளங்கோ என்ன பண்ணாரு, எழுந்துச்சு வந்துட்டு இருந்துட்டு வெளியில போய் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு காவியை உடுத்துட்டு வந்து, இனி இந்த அரசு உரிமைகள்ல எனக்கு வேண்டாம், நான் வந்து துறவு பூண்டு விட்டேன்னு சொல்லிட்டார். என்று என் திறமுறைத்த இமையோர் இளங்கோடி தன் திறமுறைத்த தகைசால் முன்மொழி. என் வரலாற்றை இப்படி சொன்ன அந்த கண்ணகியினுடைய வரலாற்றை நான் இதுவரையில சொல்லியிருக்கிறேன்னு சொல்றாரு இளங்கோவடிகள் 13 அடிகள்ல பரந்தருக்காதையில. அதோட இப்ப வெற்றி திணை முடிஞ்சு போச்சு.
இந்த பின்னால இருக்கக்கூடிய இந்த 18 சீர்த்தது சிறந்து பெரும்படை வாழ்த்திலிருந்து 23 மரபின் கல்லோடு புணர, இருமூன்று மரபின் கல்லோடு புணரன்னு சொல்றாரு பாருங்க. இந்த நிலைகள் எல்லாம் மேலே சொல்லப்பட்ட துறைகளுக்கும் முதல்ல பாத்தீங்கன்னா வந்த ஈரேழ் வகையிற்றாகும் சொன்னாரு. 14 துறைகளை சொல்றாரு. அதுக்கு பிறகு அடுத்தபடியாக மரங்களை கூட்டிய குடிநிலையும் சேர்த்து சொன்னார். அதற்கு பிறகு 13 துறைத்தே 21 துறைகள், 21 துறைகளை சொல்றார். அதாவது இவையெல்லாம் பின்னால் வந்த துறைகள். முதல்ல இருக்கக்கூடிய துறைகள் எல்லாம் பூசல், அதெல்லாம் ஒரு ஊரளவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். இப்ப இதுக்குள்ளார வேந்தர்கள் வந்துட்டாங்க. போந்தை வேந்தே ஆரணவரும் மாபெரும் தானர்னு சொல்லிட்டதுனால ரெகுலர் வார் அது இப்ப அறிவிக்கப்பட்டது. டிக்ளேர்டு வார்ங்கிறது இந்த 2வது கூறுல இருக்கு. முதல் கூறு சண்டை, 2வது கூறு தான் போர். அதனால அந்த போரில் வீழ்ந்தவர்களுக்கு இவ்வாறெல்லாம் சிறப்பு செய்தல் என்பதோடு முடிக்கிறார். இதுதான் வெற்றி திணை. ரெண்டும் ஒரே திணை தான். இதை பிற்காலத்து வந்தவர்கள் 2வது பிரிவை கரந்தை என்று தனியா பிரிச்சுட்டாங்க. கரந்தை திணை இன்னும் பிரிச்சாங்க. முதல் கூரை வெற்றி திணைனாங்க, 2வது கூரை கரந்தை திணைனாங்க. அவ்வாறு சொல்லுவது சார்புடையது இல்லை. என்ன, நிறைய கொல்ல போகிறவனும் வெற்றிக்காரன் தான், நிறை மீட்க வருகிறவனும் வெற்றியான் தான். அவ்வாறு கொள்ள வேண்டும். அந்த வகையில இந்த துறைகள் முடிந்தன. அடுத்தது 2வது திணை வஞ்சி திணை. சரி, வெற்றிதானே குறிஞ்சியது புறனேன்னார்ல, இங்க வஞ்சிதானே முல்லையது புறனே. வஞ்சி திணை என்பது காடும் காடு சார்ந்த நிலவுமாகிய முல்லை திணைக்கு புறனாக அமைவது. இதுக்கு என்ன பொருள்? எஞ்சா மன்னசை வேந்தனை வேந்தன் அஞ்சுதகச் சென்று அடல் குறித்தன்றே. என்னுடைய மண் மீது விருப்பம் கொண்டிருப்பான் போல தோன்றுகிறது, நான் அவன் மீது படையெடுத்து சென்றாக வேண்டும் என்று கருதி போறான். நல்ல எடுத்துக்காட்டுக்கு வேண்டும் என்றால், அருள்மொழிவர்மன் பதவி ஏற்கிறான். பிற்கால சோழர் வரலாற்றில் அருள்மொழிவர்மன் என்ற அரசன் பதவி ஏற்கிறான். பதவி ஏற்ற பிறகு தன்னுடைய தூதுவனை அவன் எல்லாரோடையும் அமைதியாக போக வேண்டும் என்றுதான் நினைப்பான். அந்த அருள்மொழி தன்னுடைய தூதனை சேர நாட்டிலே இருக்கக்கூடிய பாஸ்கர ரவிவர்மனுக்கு அனுப்பினான். அப்போது சேர நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருந்தது இன்றைய உதக மண்டலம். ஏன் அதுக்கு உதக மண்டலம்னு பேர்னா, உதியன் மண்டலம். உதியன்னா சேரன், சேர அரசனுடைய பேர் உதியன் சேரன். அந்த உதியன் ஆண்ட மண்டலம் உதக மண்டலம்னு ஆச்சு. அந்த உதக மண்டலத்துல என்ன செய்து விட்டான், இந்த சேர அரசன் பாஸ்கர ரவிவர்மன்கிறவன் இந்த அனுப்பப்பட்ட தூதுவரை சிறையில போட்டுட்டான். அருள்மொழிவர்மனுக்கு சினம் வந்து விட்டார். அதனால உடனே படையோடு புறப்பட்டான். புறப்பட்டு போய் வழியில நடந்த பாண்டியனோடு அமரபயங்கன் என்ற பாண்டியனை வென்று சேர நாட்டுக்கு போய் உதக மண்டலத்துல போய் அங்கும் போர் செய்து சேரனையும் அடக்கி வீழ்த்தி தன்னுடைய தூதுவரை மீட்டான். ஆக இப்ப பாண்டி மண்டலமும் சேர மண்டலமும் தன்னுடைய கையில வந்துவிட்ட நிலையில் 3 மண்டலங்களுக்கும் அரசனான பிறகுதான், அதாவது தன்னுடைய ஆட்சி ஆண்டுல 3வது ஆண்டுக்கு பிறகுதான் அவன் ராஜராஜன் என்ற பெயரை சூட்டிக் கொண்டான். அதுவரையில் அவனுக்கு பேர் அருள்மொழிவர்மன் தான். அது தெரியாம தவறா பல பேர் அவன் பட்டம் பெற்ற பொழுதே அவன் ராஜராஜன் என்ற பெயர் பெற்றான்னு எழுதுறாங்க. அது வரலாற்று பிழை. அந்த மாதிரி ஒரு கட்டுரை தினமணியில வந்தது, நான் மறுப்பு எழுதினேன், போடல. அதே போல 3 மண்டலத்துக்கும் தலைவனாக இருந்தான். அதான் என்னுடைய நாட்டை கொள்ளுதல், என்னுடைய தூதுவனை இகழ்தல் ஆகிய செயல்களுக்காக படையெடுத்து போறான். அதுக்கு பேர் வஞ்சி திணை. அஞ்சுதக தலை சென்று அடல் குறித்தன்றே. அடல்னா அடுதல், போர்.
அதாவது அடல் தான் அடுதல் தாக்குதல்னு பொருள். சமைத்தலுக்கு கூட அடல்னு ஒரு பொருள் பேர் உண்டு. ஏன்னு கேட்டா அங்கேயும் கரண்டியும் அகப்பையும் போட்டு தாக்குறாங்கல்ல, அதனால அதுக்கும் பேர் அடல் தான். அட்டு உண்ணுதல், சமைத்து உண்ணுதல். ஒரு வேடிக்கையா சொன்னாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறேன்னாரு. அட்டூழியம்னு என்ன அர்த்தம்னா சமைக்கிற ஊழியம், சமைக்கிற பணி, அது அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறேன்னாரு. அதனால அடல் குறித்தன்றே கார்கா வஞ்சி திணை என்பது முல்லை திணைக்கு, முல்லைக்கு கார்காலம் உரியது. இந்த கார்காலம் தொடங்கும் முன்பு நிகழ்கின்ற இந்த போர் ஆதலால் இது வஞ்சித்திணைக்கு உரியதாயிற்று. நிழலும் நீரும் உள்ள இடம் பார்த்துதான் போரிடுவான், அதுக்கு முல்லை நிழல் ஏற்றது. அதனால இது வஞ்சிக்கு முல்லை புறன் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, முல்லை பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, அதுல வஞ்சித்திணை கூறுகள் எல்லாம் இருக்கும். 10 பாட்டுல தலைவியை பிரிந்து இருப்பான் தலைவர் முல்லையில. அதே போல இங்கேயும் போர் வீரர்களால் தங்களுடைய துணையை பிரிந்து போர்க்களத்துக்கு வர்றாங்க. அதனால இது வஞ்சித்திணை. சரி, இதனுடைய துறைகளை பார்ப்போம். அங்க படை எங்க அறவும்னாரு, இங்க இயங்கு படை அறவுங்கிறார். அதேதான் இங்க படை புறப்படுது. இயங்கு படை அறவும் எரிபறந்து எடுத்தல், ஊரையெல்லாம் தீ கொழுவுதல். இது ஒரு காலத்துல அறமாக இருந்தது, பின்னால வாரி செய்யக்கூடாது என்ற கருத்து வந்துவிட்டது. ஊரையெல்லாம் தீமெடுத்தல், எரிபறந்து எடுத்தல், வயங்கள் எய்திய பெருமையானும், வயங்கள்ல விளக்கம். இயங்குபடை அறவும் என்பது பார்த்தீங்கன்னா பூவேந்தர்களுடைய உடையோடு அப்படி புறப்பட்டு போகும்போது புலவன் பார்க்கிறான். புறநானூற்றுல 38வது பாட்டுல, சிறப்புடை மரபு பொருளுபிம்பம் அரசு வழிபடும் தோற்றம் போல நல்லிசை வேட்டம் வேண்டி செல்லுகின்ற உடை இருகுடை பின்பட ஓங்கிய ஒரு குடைமா. அதனால அறம் எப்படி தலை நிற்கிறதோ அது போல இந்த குடை எல்லாவற்றையும் விட ஓங்கி நிற்கிறதா. அதுதான் இயங்குபடை அறம். அப்படி 4 படைகளோடு புறப்பட்டு போறோம். ஒரே ஒரு இடத்துல புறநானூற்றுல ஒரு மிகையான செய்தி வருது. என்னன்னு கேட்டா, அப்படியே படை நீளமா போயிட்டு இருக்கு, வரிசையா போயிட்டு இருக்கு. எவ்வளவு நீளம் போகுது? இந்த காலத்துல இந்த அரசியல்காரங்கள்லாம் கார் ஊர்வலம் விடுவான், 2000 கார் போகும் வரிசையா. 2000 காருக்கு எவ்வளவு எண்ணெய் செலவாகும், என்ன தேவைதானா, மக்களுடைய வாழ்க்கைக்கு இது எந்த வகையில ஏற்றம் தரும் என்றெல்லாம் யாரும் சிந்திக்கிறது இல்லை. ஆடம்பரமான பகட்டான ஒரு அரசியல் எல்லா கட்சிகளும் இப்போ அப்படித்தான் இருக்கு. அது மாதிரி எல்லாம் இல்லை. அது படை அந்த காலத்துல காலாட்படை போகுது, ஏற்படை போச்சு, குதிரைப்படை போச்சு, அதுக்கு பிறகு யானைப்படை போச்சு, அப்புறம் காலாட்படை போய்கொண்டே இருக்கிறது. அப்பதான் சொன்னா, பனைமரத்துல முதல்ல பார்த்தானா பூ தான் இருந்தது, தலையோ அந்த முதல்ல போறவன் பார்க்கறான், அண்ணாந்து பார்க்கறான், பனைமரத்துல பனம் பூ இருக்கு. அடுத்து கடைசியில போறவன் பார்க்கறான், பனம் காய் இருக்கு. அவ்வளவு காலம் 6 மாதம் ஆயிருக்கும், 3 மாதம் ஆயிருக்கும்ல, அவ்வளவு நீண்ட அளவுக்கு சேனைங்கிறான். அவ்வாறு எரிபறந்து எடுத்தல் அவன் பாடுகிறான். ஊர் சூடு விளக்கத்து நல்ல இல்ல ஆகுவாள் ஒரு பெண் பாடுறான். என்ன ஐயா நீ ஊரெல்லாம் கொளுத்திட்ட, ஒரு வீடு நல்ல வீடா இல்லைங்க நாட்டுல என்று பேசக்கூடிய நிலையை பார்க்கும். வயங்கள் எய்திய பெருமையானும், விளக்கம் எய்திய பெருமை. அதாவது இந்த நிலம் சிறைப்பண்ண தாய், நிலமே சுருங்குற அளவுக்கு பெரிய தானை, அவ்வளவு பெரிய தானை என்று பேசுவது வயங்கள் எய்திய பெருமை எனப்படும். அடுத்து கொடுத்தல் எய்திய கொடமையானும். போர்ல அதற்கு பிறகு வெற்றி பெறுகின்ற போது பெற்ற பொருள்களை எல்லாம் பிறருக்கெல்லாம் கொடுத்தல், அது கொடை. அடுத்து ஊர்ந்து அட்ட கொற்றமும், பகைவர் பலரையும் அடுத்து மேலிட்டு கொன்ற வெற்றி. போர்க்களத்துல போர் செய்வதற்கு உரியவர்கள் மட்டுமே கொல்லப்படுவார். அப்பால் இருப்பவர்களை, இந்த போரில் தொடர்பு இல்லாதவர்கள் யாரையும் தீண்டுதல் வழக்கம் இல்லை. அடுத்தது மாராயம் பெற்ற நெடுமொழியானும்.
மாராயம்னா இப்பவும் வழக்குல இருக்கு, இந்த பேச்சு வழக்குல இருக்கு. மாராயம்னு வேந்தனால் செய்யப்படுகிற சிறப்புன்னு பொருள். மாராயம் பெற்ற நெடுமுடி. எனக்கு வேந்தர் பதக்கம் போட்டாரியா, எனக்கு வேந்தர் கடகம் போட்டாரியா என்றெல்லாம் தன்னுடைய பெருமையை சொல்லுகிறான். நெடுமுடி என்றால் வஞ்சனம். சத்தியா என்னுடைய ஆற்றலை என்று ஒரு வீரன் பேசிக் கொள்கிறான். அதுக்கு பேர் மாராயம் பெற்ற நெடுமுடி. ஏனாதின்னு ஒரு பட்டம் கொடுக்கிறது, சாவிதின்னு ஒரு பட்டம் கொடுக்கிறது. இப்படியெல்லாம் பெரிய பெரிய விருதுகளை கொடுப்பது. சில பேருக்கு நிலம் கொடுப்பான். தன்னடை நல்குதல் வேந்தற்கு கடனே. நிலங்களை எல்லாம் கொடுத்து இதை வைத்துக் கொண்டு சிறப்பு செய்தல். இதெல்லாம் மாராயம் பெற்ற நெடுமுடி. அடுத்து பொருளின்று உய்த்த பேராண் பக்கமும். பகைவரை ஒரு பொருளாக மதிக்காத பேராண் பக்கம், பெரிய ஆண்மை. பக்கம்னு பகுதி, பெரிய ஆண்மையின் பகுதி. வருவிசை புனலை கச்சிறை போல ஒருவன் தாங்கிய பெருமை. பெரிய படம் வந்தா அப்படியே அணைக்கட்டு மாதிரி ஒருத்தன் நின்று அத்தனை பேரையும் எதிர்கொள்கிறான். அதுதான் கற்சிறைன்னு அணைக்கட்டு. வருவிசை புனலை கற்சிறை போல. நான் அப்படி அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது பார்ப்பான், அங்க அணைக்கட்டு அணைக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு. 2 அணை இருக்கு அங்க, நிரம்பி வழியும். ஆனா எந்த ஊரும் ஏற்படலை அந்த அணைக்கட்டுக்கு. அங்க ஒரு கல்வெட்டு இருக்கு, அதை பார்த்தேன். என்ன கல்வெட்டு? அத வெள்ளைக்காரருடைய ஆட்சியில கட்டப்பட்ட அணைக்கட்டு அது. அதுக்கு அப்ப செலவு 24,000 ரூபாய். வீடு கூட கட்ட முடியாதப்ப 24,000 ரூபாய்க்கு 2 அணை கட்டியிருக்காங்க. அது பெரிய பெரிய கதவுகள் போட்டிருக்கான், தண்ணீரை தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள். கரிகாலம் கட்டி வைத்தான் கல்லணை, சினிமா பாட்டுல வருது. கரிகாலம் கட்டி வைத்தான் கல்லணை. 18 நூற்றாண்டு சென்ற பின்னும் எழுதியிருக்கணும். 18 நூற்றாண்டு சென்ற பின்னும் அணை பழுதில்லாமல் நின்றது. சின்ன ஊரு கூட அந்த அணைக்கட்டுக்கு ஏற்படலை. அந்த மேலணை கீழணை எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு சிறு ஊரு கூட ஏற்படலை. இப்ப கட்டுற வீடெல்லாம் என்னமோ ஆயிடுச்சு. அதனால அவ்வளவு வலிமை மிக்க அணையை கரிகாலன் கட்டினான். கரிகாலனுடைய காலம் கிபி 75 அவனுடைய காலம் முடியும். அந்த காலத்துல கட்டப்பட்ட ஒரு அணை. அதான் பெரும் அணைக்கட்டு போல ஒரு ஆள் நிக்கிறான், நின்று நீரை தடுத்து நிறுத்துவது போல பெரிய படை வெள்ளத்தை தடுத்து நிறுத்துகிறான். வரிவிசை புனலை கற்சிறை போல ஒருவன் தாங்கிய பெருமை. அடுத்தது பிண்டம் மேய பெருஞ்சோற்று நிலை. இது ரொம்ப மிகவும் இன்றியமையாத ஒரு துறை. பெருஞ்சோற்று நிலைன்னு பேர் இருக்கு. என்னென்றால் வேந்தன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய படை வீரர்களை எல்லாம் கூட்டி உட்கார வச்சு போருக்கு போறதுக்கு முன்னால எல்லாருக்கும் அவனோட கையால கவளம் கொடுக்குறான். அவனுடைய கை கவளம், அந்த கைக்கோளம் அதுல இருந்து தான் வந்தது. கையால் வேந்தனால் கவளம் உண்ட பண்ணுவான். வேந்தன் தன்னுடைய கையினால அவனுக்கு தானும் உடனிருந்து உண்பதோர் பாவனைன்னு எழுதுவார் நச்சிரார். வேந்தன் கூடவே உட்கார்ந்து சாப்பிடுறதாக ஒரு மரபு. போர் வீரர்களை எல்லாம் கூட்டி அவர்களுக்கு தன்னுடைய கையினாலே சோற்று உருண்டையை கொடுக்கிறான். அதுதான் பிண்டம். பிண்டம் மேய பெருஞ்சோற்று நிலை. புறநானூற்றுல பாரத படைகளுக்கு பெருஞ்சோறு தந்ததை முரஞ்சியூர் முடிநாகராயர் ஒரு பாட்டுல பாடுவார். அது பெருஞ்சோற்று மிகுவதம் வரையாது கொடுத்தோய் அப்படின்னு அங்க சொல்லுவார். அடுத்து வென்றோர் விளக்கமும் வெற்றி பெற்றவர்களுடைய பெருமைகளை எல்லாம் பேச எந்தெந்த. அதுதான் இப்ப பிற்காலத்துல மெய்கீர்த்தின்னு ஆச்சு. மெய்கீர்த்தியில என்ன சொல்லுகிறான் பாருங்க, திருமகள் போல பெருநில செல்வியும் கங்கையும் ஈழமும் கடாரம் எல்லாம் கொண்டான்னு எழுதுறான் பாருங்க. அதுதான் வென்றோர் விளக்கம். தோற்றோர் தேயும் 10 ரொம்ப அருமையா வரும். தோற்றோர் இந்த அரசனிடம் தோற்ற நிலையில என்ன ஆச்சுன்னு கேட்டா, பசிய பயிர்கள் எல்லாம் அழிந்து பட்டன. பாலை நிலத்திலே இருக்கக்கூடிய மரங்கள் போல எல்லாம் மரங்கள் எல்லாம் காய்ந்து உலர்ந்து நின்றன. நீர்நிலைகளிலே நீர் இல்லை, இளம் புற்கன்று போயிற்று என்றெல்லாம் பேசுவான் 10. அதுதான் தோற்றோர் தேய்வு. குங்காச்சரப்பின் கொற்றவள்ளை. கொற்றவள்ளைன்னா பகைவருடைய அழிவுக்கு இறங்குதல்.
ஐயோ இப்படி போயிட்டானே, நம்மிடம் போர் செய்து இவ்வாறு தோற்று போய்விட்டானே என்று இறங்கி அவர்களிடம் சிறை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பண்டைய நிலையில் அவர்களுடைய நாட்டை கொடுத்தது. இதெல்லாம் கொற்றவல்லை. கொற்றவல்லை என்று கொற்றம்னா வெற்றி, வல்லைங்கிறது வல்லைப்பாட்டு. அழிவடை தட்டோர் கழிஞ்சி என்றால் ஒரு போர்க்களத்துல ஒருத்தன் துன்புற்றான், காயம்பட்டுட்டான், மார்பில காயம்பட்டான், அவனை கழுவி கொள்ளுதல் கழிஞ்சி என்று சொல்லப்படும். அவனுக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்கின்ற வகையில அதை நம்ம நெடுநல்வாடையில பார்க்கலாம். பாண்டி நெடுஞ்செழியன் புண்பட்ட வீரர்களுக்கெல்லாம் இரவு நேரத்துல போய் பார்க்கறையில ஆறுதல் சொல்லுகிறான். அதுதான் கழிஞ்சி. அது 284வது புறநானூற்று பாடலையும் பேசப்படும். அதனால இவையெல்லாம் வஞ்சித்திணை. வஞ்சித்திணை ஏன் மிகுதியா இல்லை? மிகுந்த துறைகளால் அது பேசப்படவில்லை. 13 துறைகளோட ஏன் நிறுத்திட்டாரு அப்படின்னா, வஞ்சி ஒரு கருத்து நிலையில இருக்கு. போருக்கு புறத்தான் போய் வழியில சிறு சிறு போர்களா செய்து கொண்டு போகக்கூடிய நிலை. இந்த மண் அசை, நசைன்னா விருப்பம், மண் அசை வேந்தனை வேந்தன், அவனுக்கு இவனுடைய மண்ணின் மேல் ஆசை இருக்கிறது, அதை நீக்குவதற்காக போரிட்டு போகிறான். அதனால கருத்து நிலையில போர் உருவாயிடுச்சு. அதுதான் வஞ்சி திணை. அதனால 13 துறைகளோட அங்க நிறுத்தினார். அதனால வெற்றித்திணை பார்த்தோம், வஞ்சித்திணை பார்த்தோம், 2 திணைகளை பார்த்தோம். மொத்தம் புறத்திணைகள் அகத்திணைகள் போலவே புறத்திணைகளில் 7. வெற்றிக்கு பூ உண்டு, வஞ்சிக்கு பூ உண்டு, அதே போல வெற்றி வஞ்சி உளிமைக்கு பூ உண்டு, உளிமை தும்பைக்கும் பூ உண்டு, வாகைக்கு பூ உண்டு, காஞ்சிக்கு பூ உண்டு, பாடானுக்கு பூ கிடையாது. பாடான் திணைக்கு பூ கிடையாது. அதை எப்படி பிரிக்கணும்னா, பாடு ஆண், பாடப்படுகின்ற ஆண்மகனுடைய பெருமைகளை பேசுவது பாடான், அது கடைசி திணை. அது போரெல்லாம் முடிந்த பிறகு வேந்தனை புகழுதல், வெற்றி கொண்டாடுதல் எல்லாம் அங்க, அது கடைசி திணை. அதனால இந்த திணைகள்ல இப்ப 2 திணைகளை பார்த்திருக்கிறோம். இதை பற்றி சிந்திப்போம். அடுத்த வகுப்புல நாம் காண்போம். அனைவருக்கும் நன்றி.